ராம்ஜி கேசட்ஸ் வழங்கும் புதிய பட்டிமன்றம். நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணம் இளைஞர்களா முதியவர்களா? பாகம் 1. நடுவர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழிமிகுந்தெளிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று தேச விடுதலைக்காக தனது பாடல் வரிகளை அர்ப்பணித்த தேசிய கவி பாரதியின் விடுதலை வேட்கையையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் வேட்கையையும் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன், நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன், கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர் என்று பாடிய மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கொள்கை எழுச்சியையும் தனது செயல்திறனிலே காட்டி எங்களுடைய உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல தலைப்பு தான். நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணம் இளைஞர்களா முதியவர்களா? உட்காந்துருக்கவங்கள எல்லாம் கலந்து உட்காந்துருக்கீங்க. அதனால இந்த தலைப்பு இந்த நேரத்தில் பேசுறதுக்கு ரொம்ப சுகமா இருக்கு. தலைப்பை எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. ஆனா மனிதனுக்கு இந்த சிரிப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொடை. ஒரு ஆளால சிரிக்கவே முடியலன்னா அவர்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த சிரிக்காத ஆள் கண்டிப்பா அவரால் அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனித வாழ்க்கைக்கே லாயக்கில்லார். ஏன்னா மனிதன் ஒரு சமுதாய பிராணி. எல்லோருடைய அரவணைப்பிலும் எல்லோருக்கும் கொடுத்து தான் பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அது மனித வாழ்க்கை தான். அதனாலதான் இந்த தலைப்பை இன்னைக்கு நாங்கள் எடுத்து பேசுறோம். இன்னைக்கு சமுதாய சிந்தனை எப்படி இருக்கு? ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் கேட்டாரு. ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பாடு, ஆனா உங்க வீட்டு நாய் தான் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ சாப்பிட்றதே அதோட தட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்படின்னா அது முறைக்காம என்ன செய்ய முடியும்? அவன் நீ ஜென்மத்துக்கு இன்னொரு வீட்டில் சாப்பாட்டு கை நினைப்பான். அவன் பிரியாணியை நாய் தட்டில் போட்டு கொடுத்தாக்கா அந்த சாப்பாடு அவனுக்கு இறங்குமா? அது சொல்லாமல் இருந்துட்டா கூட சாப்பிட்டுருப்பான். பாதி சுவையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நாய் தட்டுன்னு சொன்னா அவனுக்கு அந்த சாப்பாடே போச்சு. அதனால ஒரு தலைப்பு, இந்த தலைப்பு பல பேர் எங்கெங்கேயோ பேசியிருக்கலாம். ஆனா இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த தலைப்பை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாடும் வீடும் அப்படின்னு ஏன் போடணும்? சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் இளைஞர்களா முதியவர்களான்னு போட்டிருக்கலாம். ஆனா இந்த தலைப்பை காரணத்தோட தான் போட்டிருக்கோம். நாடும் வீடும் முன்னேற யார் காரணமாக இருக்கிறார்கள்? ஏன்னா இன்னைக்கு வீடு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நிம்மதியா இல்லை அப்படின்னு சொன்னா அவன் கண்டிப்பா நாட்டிலையும் நிம்மதி இல்லாத செயல்களை தான் செய்துட்டு இருப்பான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, திடீர்னு ஒரு வியாதியில் அப்படியே சாக பொழைக்க பெட்டில் கிடக்கிறார். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார். வாமா, இன்னும் ஒரு 2 நாள்ல நான் இறந்துடுவேன், நான் சொல்றத நீ கேட்கணும். என்னங்க, நான் இறந்த பிறகு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் போய் இதை பேசுறீங்களே? இல்லை, இப்போ தான் பேசணும். அது நான் சொல்ற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். யாருங்க? 3வது வீட்டு முனியாண்டியார். ஐயோ, அவன் உங்க எதிரியாச்சே, அதனால தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற சந்தர்ப்பமே இல்லைன்னு இருக்கான். அந்த அம்மா இவனுக்கு எவ்வளவு இம்சை கொடுத்திருந்தா தன்னுடைய எதிரிக்கு இவன் கட்டி வைக்கணும்னு ஐடியா பண்ணிக்காம பாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற மனுஷன் சமுதாயத்துக்கு என்ன நல்லது செஞ்சிட போறான் யோசனை பண்ணி பாருங்க. வீட்டில் அவனுக்கு நிம்மதி இல்லை. அதனாலதான் நாங்க இந்த தலைப்பை எப்படி போட்டிருக்கோம்னா, நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் இளைஞர்களா முதியவர்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க, வீட்டை மறந்துடுவாங்க. நாட்டுக்கு ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பொதுநல சேவை அது இது ஆவு அப்படின்னுக்கிட்டே அலைவாரு. அவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு அவருக்கே தெரியாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? அநேகமா 3 பையன் 2 பொம்பளை பிள்ளை நினைக்கிறேன்னாரு. என்னது நினைக்கிறியா? என்னைய அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன செய்யறது? என்னுடைய வேலை பூரா அப்படியே சமுதாயத்துக்கே ஆகி போச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழணும்னு அவசியமா யோசிக்கணும். இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டுருவான். வீடு வீடு வீடு
எப்ப பார்த்தாலும் வீட்டு செலவு, அது இல்லை இது இல்லை, எல்லா பேரும் அப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கனே, பக்கத்து வீட்டுக்காரன் பாரு ஒண்ணுமில்லாத போய அந்த ஹீரோ ஹோண்டால குன்னு போகும்போது எனக்கு அப்படியே கப்பன்னு எரியுது அப்படிமா. வீடு நாட்டை பத்தி கவலையே பட மாட்டேன். யாரு பிரதமரா இருக்கா தெரியவே தெரியாது. கார்கில் யுத்தம் ஏன் நடக்குது தெரியாது. பக்கத்துல இருக்க மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் கூட அவனுக்கு தெரியாது. அப்படி கிணத்து தவளை மாதிரி ஒரு கோஷ்டி இருக்கு. இன்னும் சில பேர் என்னன்னா நாட்டையும் கவனிக்காம வீட்டையும் கவனிக்காம தெங்காஞ்சி அலையும் ஒரு கோஷ்டி. இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான், அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த தலைப்பு இல்லை. ஆனா நாடும் வீடும் முன்னேற யார் பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள்? இளைஞர்களா முதியவர்களா அப்படின்னு தலைப்பு. ஏன்னா இப்ப இளைஞர்கள் முதியவர்கள்ங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரேஞ்ச் வைக்கணும். யாருல எந்த வயசுல இருந்து முதியவர் அதை சொல்லியா முதல்ல. அதுதான் இப்ப பெரிய சிக்கல். ஏன்னா யாரு வயசானவங்க யாரு இளைஞர்கள் இப்ப கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப அவ்வளவு பொருள்கள் இப்ப டெவலப் ஆகி போச்சு. எல்லாருமே இளைஞர்களா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். எப்பயுமே பாருங்களேன், ஒரு ஆளை கேளுங்க, நீங்க எப்ப எஸ்எல்சி அது எதுக்கு இப்போ உனக்கு அப்படிமா? இல்லை தெரிஞ்சுக்கலாம்னு தான். நான் எப்போ எஸ்எல்சி படித்தா உனக்கு என்ன அப்படின்ட்டு அதை சொல்கிறதுக்கு சங்கடப்படுவார். லேசாக அப்படியே தலையில் அப்படி முடி நரைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு மையை போட்டு அப்படி அப்பி அப்படி பயங்கரம். ஒரு 52 வயசு பெரியவர் கூட அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. பார்த்தாக்க அதில் இளமையாக தோன்றணும்னு ஒரு ஆசை. ஆண்கள் இப்படி இருந்தால் அப்புறம் பெண்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இளமையாக தோன்ற பெரும்பாலும் ஒரு நடிகையினுடைய பயோடேட்டா போட்டிருப்பாங்க, எல்லாம் போடுவாங்க. எந்த கான்வென்ட்டில் படித்தார், கான்வென்ட்டுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, இருந்தாலும் படித்த கான்வென்ட் அப்படின்னு பெங்களூர் மெட்ராஸ் ஏதாவது போட்டுட்டு பிறந்த தேதி அப்படின்னு 27/3 வருஷத்துக்கிட்ட ஒரு கேள்விக்குறியை போட்டு வச்சிருப்பேன். காரணம் என்ன? அதை போட்டாக்க அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்ட்டு அந்த வருஷத்தை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒருத்தர் கையில் இருக்க சர்டிஃபிகேட்ல அந்த டேட் ஆஃப் பர்த் இப்படி கையில் வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் இது என்ன, ஏன் அதை அப்படியே பிடிச்சிருக்கீங்க, இல்லை அதில் ஒரு ஒன்றும் இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு அதை எடுங்க அப்படின்னு, இல்லை அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா அவருக்கு வயசு 53 வயசு. ஆனால் மையெல்லாம் அடிச்சு இன்சர்ட் பண்ணி பயங்கரமாக ஷூ போட்டு நின்றுட்டு இருக்காரு. நான் 32 வயசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவருக்கு. அதை நான் பார்த்துருவேன்றதில் அவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்கார். ஆனால் இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது எது அப்படின்னு சொன்னால், முதியவர்கள்ங்கிறது யார் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை முடித்து இதுக்கு மேல நம்ம என்ன சாதிக்க போறோம் இந்த வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கவங்க இருக்காங்க பாரு. அனுபவங்களை பூரா தலையில தேக்கி வச்சுக்கிட்டு அந்த காலத்துல நானெல்லாம் அப்படின்னு தொடங்கணுன்னே இளைஞர்கள் இப்படியே பார்க்குறேன். அந்த காலத்துல சரி ஆரம்பிச்சியா அப்படின்னு ஓடியே போயிருதுங்க. நான்லாம் அந்த காலத்துல 1926லடா பட்டாளத்துல சுட்டேன் பாரு அப்படின்னு, என்ன ரொட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவங்க அப்படி ஆரம்பிச்சோன்னே இளைஞர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ அந்த காலத்துல அப்படி இருந்தங்கிறதுக்காக நான் இப்ப போய் அதே மாதிரி இருக்க முடியுமா? அந்த மாதிரி பேசுவதற்கு அனுபவங்களை நிறைய தேக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க பார். அவங்க தான் முதியவர்கள். இளைஞர்கள் யார் அப்படின்னு சொன்னா, வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு எந்த வழியில் போகலாம்னு தேடிக்கிட்டு தெரியுறாங்க பார், அவர்களைத்தான் இளைஞர்கள். இது ரெண்டு தான். இவர்களால் இன்னைக்கு நாடும் வீடும் முன்னேறுகிறதா அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு இந்த பட்டிமன்றமாக உங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. முதியவர்களே என்ற அணிக்கு 2 பேர் வந்திருக்காங்க, இளைஞர்களே என்கிற அணிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. முதியவர்களே என்ற அணியினுடைய தலைவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் கவிஞர் முத்து நிலவன் முதியவர்களே என்ற அணியினுடைய தலைவர். இளைஞர்களே என்ற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர், அவரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர், சிறந்த கவிஞர் பேச்சாளர் கவிஞர் நந்தலால் அவர்கள் இளைஞர்களே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். இளைஞர்களே என்ற அணியில் பேசுவதற்கு சிறந்த பத்திரிகையாளர் கவிஞர் சிந்தனையாளர் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் இளைஞர்களே என்ற அணியில் பேச, முதியவர்களே என்ற அணியில் பேசுவதற்கு புது கவிதைகளால் தனது பேச்சுக்கு ஒரு புது பரிணாமத்தை தந்த அறந்தாங்கியிலிருந்து வருகை தந்திருக்கும் கவிஞர் ஜிவி முதியவர்களே என்ற அணி. நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள், நீங்களும் ரொம்ப அருமையா ரசிக்கிறீங்க. இந்த மாதிரி ரசனைக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். தலைப்பு நமக்கு தேவையான தலைப்பு. நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணமாக இருப்பவர்கள்
இளைஞர்களே என்ற அணியை தொடங்கி வைத்து கவிஞர் நந்தலால் அவர்களை உரையாற்றும்படி கேட்டு என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. பட்டிமன்ற உலகின் முடிசூடா மன்னனாய் மிக உயர்ந்த விஷயங்களை கூட எளிமையாக சொல்வதில் தனக்கு நிகர் தானே என்றிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவருமாகிய எங்கள் பிரியத்துக்குரிய லியோனி அவர்களே, அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நண்பர்களே, நடுவர் அவர்களே, ரொம்ப நல்ல தலைப்பில் போய் முத்துநிலவனும் ஜீவியும் இப்போ முதியவர்கள்னு பேச வந்திருக்கிறாங்க. நான் நிலவனை பற்றி ஒன்று சொல்லிடணும். தொடக்கத்திலேயே எதையும் அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கணும். ஒரு நிகழ்ச்சிக்கு போன முறை கொஞ்ச நேரம் நில்லுன்னாரு. என்னென்ன அப்படின்னேன், இந்த போகிற பஸ்ஸில் எதில் போகலான்னு பார்த்துட்டு வந்தேன், நில்லுன்னாரு. சரி, நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பஸ்ஸாக போய் இந்த பஸ்ஸு ஓடுமான்னு கேட்டார். ஒவ்வொரு கண்டக்டரும் ஓடும் தான். இவர் அடுத்த பஸ்ஸை போய் ஓடுமான்னார். அவரும் ஓடும்னார். 10 நிமிஷம் கழிச்சு என்கிட்ட வந்தார். நம்ம ஊர் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நந்தலாலான்னார். என்னென்ன விஷயம்னு அதை பாரு, எல்லா பஸ்லையும் ஓடும் பஸ்ஸில் ஏறாதேன்னு போட்டிருக்கிறான். வேற எந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறுறதுன்னார். இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு புரியுது இல்லை விஷயத்த. ஏன்னா முத்துநிலவனுக்கு தான் அது பிரச்சனை, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இளைஞர்களை பற்றி பேசுறதுன்னா நடுவர் அவர்களே, பசங்க மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை. நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். குழந்தையிலேருந்தே பயங்கரமா இருக்காங்க. 2 பயலுங்க பேசிக்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்துல. ஒருத்தன் கேட்கறான், ஏசுநாதருக்கு பிடிச்ச பிஸ்கட் என்னான்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொட்டி தான் தின்றுக்கிறார். அவர் எங்கடா பிஸ்கட் தின்னார்னா, இன்னொருத்தன் சொல்றான் அவருக்கு பிடிச்சது மேரி பிஸ்கட்ன்றான். நான் பிரமிச்சு போயிட்டேன். என்ன அறிவுடா இவங்களுக்கு. உடனே இன்னொருத்தன் சொல்றான், பெருசா பேசாதரா, காந்திக்கு பிடிச்ச பிஸ்கட் தெரியுமா உனக்கு அப்படின்னா. இது என்னடா பம்பா போச்சு. அவன் சொல்றான் ட்ரூ பிஸ்கட்ன்றான். ஏன்னா அவர் சத்திய சோதனை எழுதினவர்ல, அவருக்கு பிடிச்சது ட்ரூ பிஸ்கட்னு பயலுக பேசுறான். இவங்க பரவாயில்ல. எங்க பள்ளிக்கூடத்துல ஏன்ட்ட ஒருத்தன் கேட்டான், மேஜை எப்ப சார் வைக்கப்படும்னா. என்னது மேஜை எப்ப வைக்கப்படுமா? எனக்கு தெரியாதுடா அப்படின்னு. டிராயரை இழுக்கும் போதுன்றான். இவங்கள போய் நம்ம எங்க போய் சொல்றது? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, ரொம்ப அற்புதமான பசங்க. இவ 2 பேரும் புலம்புவாங்க. இப்ப அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீங்க கேட்டுக்க போறீங்க. அது அவங்க பாடு உங்க பாடு, நான் நடுவுல நிக்கல. பசங்க வாழ்க்கையில நம்பிக்கையோடு மட்டும் இல்ல, இவங்க சொல்ற அறிவுரையெல்லாம் வெறுக்கிறான். ஒரு நாள் நான் அமர்க்களம் படம் டிவியில ஓடிட்டு இருந்துச்சு. உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பொண்ணு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா. நான் சொன்னேன், அறப்பரிச்சை வரப்போகுதுப்பா, அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு படிக்க கூடாதான்னு ஆரம்பிச்சேன். என் பொண்ணு சொன்னா, அந்த நேரம் பார்த்து அஜித் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆமா, ஒரே அடிக்கடிக்கு பாடுறாரு பாருங்க, இது அது கேட்டேன் இது கேட்டேன்னு. என் பொண்ணு சொன்னா, இந்த பாட்டை மாத்தி பாடணும் முதல்ல. என்னென்ன அட்வைஸ் சொல்லாத அப்பா கேட்டேன், அறுத்தெடுக்காத அம்மா கேட்டேன், கொஞ்ச நேரம் படம் நிம்மதியாய் பார்க்க கேட்டேன், விட்டுருங்கடா அப்படிங்கிறான் புள்ள. இப்போ சூப்பரா இருக்கான். பசங்களுடைய அறிவுக்கு அளவே இல்லை. ஆனா அந்த முதியவர்கள் எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் தான். இங்க போகாதரா, அங்க நிக்காதரா, அப்படி பண்ணாதரா. ஒரு பையன் சொன்னா, தம்பி படுறா, உன் வயசுல எல்லாம் அந்த விஞ்ஞானி பெரிய ஆராய்ச்சி பண்ணி ரேடியோ கண்டுபிடிச்சாரு தெரியுமா அப்படின்னா. பையன் சொன்னா, உன் வயசுல நேரு பிரதம மந்திரி ஆயிட்டார், அது உனக்கு தெரியுமான்னா. உன் வயசுல நேருவே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார், நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றேன்? இந்த அட்வைஸ் பண்றதை முதல்ல நிறுத்துங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியாரை படி தான் பாடம் எடுத்தார். பாடம் எடுத்தவர் ஒரு கடைசியில் ஒரு பய கொஞ்சம் உட்காந்து ஜம்முன்னு காலாடிட்டே இருந்தான். வாத்தியார் அவனே பார்த்தா, ஏய் நிறுத்துறா காலாட்டுறதுன்னு. ஏன் சார் என்ன விஷயம் அப்படின்னா, பாடத்தை கவனி அப்படின்னார். சரி கவனிச்சா புரியும். சரி புரிஞ்சா பரீட்சை எழுதலாம், நல்லா எழுதுனா பாஸ் பண்ணலாம். பண்ணி நான் திருப்பி அவன் பண்ணுனா டிகிரி வாங்கலாம். சரி வாங்கி, அதுக்கு மேல அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. வாங்கி சும்மா இருக்கலாம்னா ஆரம்பிச்சான். நல்லா கதையை கெடுத்த. நீ சொல்றத கேட்டு புரிஞ்சு படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சும்மா இருக்கிறதுக்கு நான் இப்பவே இருக்கேன். நான் இப்பவே இருக்கிறேன். இப்படி ஒரு சமூகத்தை கொடுத்தது யாரு? நான் தெரியாம கேட்கிறேன். இப்படிப்பட்ட சமூகத்தை கொண்டு கொடுத்தது யாரு? பசங்க தெளிவா இருக்கான்ல. நான் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன், அரசு பள்ளியில. எங்க ஆசிரியர் ஒரு நாள் என்ன செஞ்சாரு, ஆசிரியர் எடுத்துக்கணும்னார். ஸ்கூல்ல அதெல்லாம் டெஸ்ட் டியூப் எல்லாம் கிடையாது. எடுத்தாரு கையில, டெஸ்ட் டியூபை எடுத்துக்கொள் அப்படின்னாரு. பயலுக்கு இப்படியே பார்த்தாங்க. அதில் கந்தகமலத்தை ஊற்றுனார். சார் விரல் வெந்துரும்னா, ஒருத்தன் விரல் வெந்துரும்னா. நான் தெரியாம கேட்கிறேன், இளங்கட்டு ஏதாவது கோளாறு இருக்குதான்னு எனக்கு சொல்லுங்க. இளங்கட்டு ஏதாவது இன்னைக்கு கோளாறு இருக்குதா?
அவன் அற்புதமா சிந்திக்கிறான். சிந்திக்கிறது மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில நொந்து போய் கிடக்கிறான். நீங்க நல்ல எந்த வீட்டுக்கு வேணாலும் போங்க, நடுவர்களே உங்களுக்கு தெரியாதுல, எந்த வீட்டுக்கு வேணாலும் போங்க, இந்த 2வது படிக்கிற பையனை போய் நம்ம உடனே கேட்போம், என்னடா தம்பி நல்லா படிக்கிறியா? படிக்கிற அங்கிள் அப்படிமா. அவன் ஏன்னா தமிழ்நாடு இல்ல, அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். அப்படி அங்கிள் நல்லா படிக்கிறியா? சரி, என்ன 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 பண்ண போற படிச்சுட்டு? அப்படின்னா நான் டாக்டராக போறேன்மா. ஒரு 5 வருஷம் தாண்டும், மேல் கிளாஸுக்கு போயிருப்பான். நானே வீட்டுக்கு போவேன், தம்பி நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் சார். என்ன ஆக போற? இன்ஜினியராக போறேன் சார். லேசா கீழே இறங்கியிருப்பான். அப்படி மெல்ல ஒரு ஸ்கூல் ஃபைனல் போவார். தம்பி என்ன பண்ண போற? எப்படியாவது டிகிரி பாஸ் பண்ணுவேன் சார். அவன் டிகிரி படிக்கும் போது, தம்பி என்ன ஆக போறேம்மா? என்ன ஆக போறன்னு தெரியல சார்ங்கிறான். நீங்க மேல போக போக வாழ்க்கையில எதுவும் பிடிப்பே இல்லாத இருக்கிற இளைஞன், இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவன் சாதிக்கிற சாதனையை பத்தி தயவு செய்து முத்தலனமனு வந்து பேசணும். ஏன்னா உங்க 2 பேரை பத்தி பட்டுக்கோட்டை பாட்டு எழுதினார். அற்புதமா தொடங்கும் போதே பட்டுக்கோட்டையோட துவங்குங்க. பட்டுக்கோட்டை என்ன சொன்னாரு? வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அந்த மூளையற்ற வார்த்தைகளை நம்பாதரா சின்ன பயலே சேதி கேளடா. இந்த வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த மூளையற்ற வீணர்களின் வேடிக்கை வார்த்தைகளை நம்பாதேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னான் பட்டுக்கோட்டை? இந்த நூற்றாண்டு வருவதை தெரிந்து சொன்னான், இளைஞனே இங்கு வா, ஏன்னா வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீதான் வலதுகை என்று பட்டுக்கோட்டையால் அடையாளம் காணப்பட்டவன் என் இளைஞன். இந்த தலைமுறையால ஒண்ணு நடக்கலங்கிறத பத்தி நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம். அடிகளார் சொன்னார், குன்றக்குடி அடிகளார் சொன்னார், அழுது சொன்னார். விருதாச்சலம் கலையரவில் பேசும்போது அடிகளார் அழுது சொன்னார், எங்கள் தலைமுறை இந்த தலைமுறைக்கு ஒன்றும் செய்யவில்லை. எனக்கு முந்தைய தலைமுறை ஒரு அற்புதமான சுதந்திரத்தை வாங்கி எங்கள் தலைமுறையின் கையில் கொடுத்தது. எந்த தலைமுறை? முத்துநிலவன் ஜீவி தலைமுறை, முதிய தலைமுறை கையில் கொடுத்தது. ஆனால் அந்த சுதந்திரத்தை கைமாற்றி தருகிற போது நாங்கள் அந்த சுதந்திரத்தை ஊழல் ஓட்டைகளால், ஜாதி ஓட்டைகளால், மத ஓட்டைகளால் கீழே சிந்தி தொலைத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அடிகளாரை பேச வைத்தது இந்த மூத்த தலைமுறை. ஆனால் இந்த இளம் தலைமுறை மட்டும்தான் நம்பிக்கையோடு இருக்குது. ஏன்னா இவன் தான் காதலுக்கே மரியாதை கொடுக்கறான். நீ நல்லா புரிஞ்சுக்குங்க, காதலுக்கு கூட ஒரு மரியாதை கொடுத்து அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அற்புதமா காதல் பண்ணி அவன் காதலிச்சு வெளியில வரும்போது அவன் எங்கெங்கயோ சினிமா கொட்டாய்க்குள்ள போறான் இளைஞன் வந்து சொல்லுவார் முத்துநிலவன், சினிமா பாக்குறான், எப்ப பார்த்தாலும் படம் பார்க்காம என்ன செய்ய சொல்ற? நாங்க தான் வீதியில வந்து காலை வச்சு 3வது வீட்டு பொண்ணை பார்த்தாலே, ஏ செட்டியார என்ன முதலியார் பொண்ணை பாக்குறியான்னு கேட்கிற. எங்க இளைஞன் பார்க்கறான், உங்க நொம்பளம் தாங்காம தியேட்டருக்கு போறான். தியேட்டருக்கு போய் யாரோ 2 பேர் திரையரங்கில காதலிச்சா இவன் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீனாவது காதலி, என்னதான் இவங்க காதலிக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்க எம்ஜிஆர் படமே அதனாலதான் நல்லா ஓடுச்சு. நல்லா யோசிச்சுங்கன்னா, எம்ஜிஆருக்கு வயசு கூட, மஞ்சுளாவுக்கு வயசு கம்மி, 2 பேர் ரிக்ஷாக்காரர்ல காதலிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் இளைஞன் ஒன்னும் தெரியாதவனா தெரிஞ்சே பார்த்தான். ஏன் எங்களை நீங்க காதலிக்க விடுறது இல்ல, வாத்தியாரே நீயாவது காதலின்னு சொல்லி எங்களை பார்க்க வைத்த பரம்பரை உங்களுடைய பரம்பரை. நடுவர்களை நான் மீண்டும் ஆழமா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போக விரும்புறேன். ஒரு நாள் எங்க வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், காந்தி படம். என் பொண்ணு அங்க இருந்து ஓடி வந்தா, ஏப்பா நீ காந்தியை பார்த்திருக்கியான்னு கேட்டா. நான் ஒன்னும் பார்த்ததில்லை தாயின்னு கையை அப்படி விரிச்சேன். காந்தியே நீ பார்த்தது இல்லையா அப்படின்னா, சரி வேற யாரெல்லாம் நம்ம வீட்டுல காந்தி பார்த்திருக்கிறீங்கன்னா நான் சொன்னேன், உங்க தாத்தா பார்த்திருக்கிறாருப்பா காந்தின்னு. உடனே பொண்ணு பார்த்து கேட்டா, அப்ப நீ வேற யாரதான் பார்த்திருக்கேன்னா. குழந்தைகளுக்கு எப்பவுமே அப்பன் தோத்தான சந்தோஷம். நான் அப்படி மெல்ல யோசிச்சுட்டு, நான் வந்து தந்தை பெரியாரை பார்த்திருக்கிறேன், தோழர் EMS நம்பூதிரிபாதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. என் பொண்ணு கேட்டா, அவங்க 2 பேரும் காந்தி மாதிரியான்னா. ஏன்னா பள்ளி கூட அவங்களுக்கு காந்தி தான் உயர்ந்தவர்னு சொல்லி கொடுத்துருக்குதா. நான் ஆமான்னு. என் பொண்ணு சந்தோஷமா வெளியில ஓடினா, எங்க தாத்தா காந்தியை பார்த்திருக்கிறாரு, எங்க அப்பா பெரியாரை பார்த்திருக்கிறார் அப்படின்ட்டு ஓடினா. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன், சரி என் மூத்த தலைமுறை பார்க்க ஒரு காந்தி இருந்தான், ஏன் ஆள் பார்க்கறதுக்கு ஒரு பெரியார் EMS இருந்தாங்க. ஒருவேளை என்னுடைய குழந்தை பெருசாகி அவள் குழந்தை வந்து நீ யாரை பார்த்திருக்கிறாய் என்று கேட்டால் முத்துநிலவனாலும் ஜீவியாலும் ஒரு பெயரை சொல்வதற்கு இந்த தலைமுறை விட்டு வைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு 2 பேர் பதில் சொல்லணும். நான் தெரியாமல் கேட்கிறேன். நிலவனவர்களே, இந்த தலைமுறையில் நீங்கள் கெடுத்தவைகளை மீட்டெடுக்கிற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நடுவர்களே, இளைஞர் திறமையா இருக்கிறத அழுத்துறதே இவங்களுடைய வேலை. பள்ளிக்கூடத்துக்கு போங்க, 5 நாள் எத்தனைன்னு வாத்தியார் கேட்பார்.
6 7ன்னு சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டிய மக்கு உட்கார்றான் பார். அன்னைக்கு பிடிச்சது அவனுக்கு சீக்கு. இப்ப நான் மக்குன்னு வாத்தியார் சொன்ன அடுத்த நாளே பக்கத்து பெஞ்சுக்காரன் மக்கு பென்சிலை குடுறான்பா. அந்த 3வது பெஞ்சு பையில மக்கு கொஞ்சம் தள்ளி உட்காரும்பா. அவங்க அம்மா பள்ளிக்கூட வாசல வந்து நிக்க சொல்லுவா மக்கு உங்க அம்மா வந்திருக்கடாம்பா. இந்த பைய கேட்டு கேட்டு தன்னை மக்குன்னே நினைச்சு வீட்டுக்கு போய் தம்பிக்கிட்ட சொல்லுவான், நான் தான் மக்கா பிறந்துட்டேன், நீயாவது பொழைச்சுக்கடான்னு. இப்படி இந்த தலைமுறையை கெடுத்தது யார்? இந்த தலைமுறையை நாசம் செய்தது யார்? ஆனால் நடுவர் அவர்களே, இவ்வளவையும் விஞ்சி இளைஞர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? நான் தெரியாம கேட்கிறேன். சினிமா எடுத்துக்கங்க. சினிமா 2 பேர் பேசுறாங்க. சினிமா டல் அடிச்ச காலத்துல, திரை இசை ரொம்ப டல் அடிச்ச காலத்துல இளையராஜா என்கிற ஒரு இளைஞன் எங்கோ ஒரு தென்பகுதி கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்து அன்னக்கிளி உன்னை தேடுதே என்று தமிழிசைக்கு புதிய வடிவம் கொடுத்தான்னா இளைஞனா இருந்த போதுதான் கொடுத்தான். பாரதி ராஜா என்கிற கலைஞன் தமிழ் திரையுலகம் கிராமத்து பக்கமே திரும்பாமல் நின்றதை திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாரதி ராஜா என்கிற இளைஞன் தான் தமிழ் திரைக்கு கிராமங்களை அறிமுகப்படுத்தினான். அவ்வளவையே நான் சொல்லணும். எல்லாரும் இன்று இந்தியா முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிற மாவீரன் பகத்சிங் மிக அற்புதமான கவிதைகள் சொன்னார்கள். பகத்சிங் என்ன சொன்னார்? பகத்சிங்கின் இறுதி மூச்சைத்தான் இந்தியா, சுதந்திர இந்தியா தன்னுடைய முதல் மூச்சாக வாங்கி கொண்டது என்று கவிதை எழுதுகிற மாதிரி படைத்து வெடித்தெழுந்த பகத்சிங் தன்னுடைய இறுதி நாள் என்ன வேணும் சாப்பிடன்னு கேட்கிறான். பகத்சிங் சொன்னான், நான் சாப்பிடுவதற்கு பேபி என்கிற பெண் சுட்டு கொடுத்த ரொட்டி கொடு என்று கேட்டான். ஜெயிலர்லாம் ஆச்சரியப்பட்டான். அந்த ஜெயிலேயே பேபிங்கிறவ ஒரு சாதாரண தோட்டி வேலை செய்கிற ஒரு சாதாரண தோட்டிப்பெண், ஒரு தோட்டிப்பெண் கையில போய் ரொட்டி கேட்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு ஜெயிலர் சொன்னான், ஐயா பகத்சிங், அவள் ஒரு தோட்டிப்பெண், அந்த கையால சாப்பிடாதே என்றான். பகத்சிங் சொன்னான், அவ கையில தான் எனக்கு ரொட்டி வேணும். அந்த பொண்ணு வந்தா. பகத்சிங் பார்த்த ஆளு சக்கச்சவேன்னு உயரமா அழகா இருக்கிற இளைஞன். என் கையை பார், மலமள்ளிய கை இது, என் கை வெளுத்து போய் இருக்கிறது, இந்த கையால ரொட்டி சாப்பிடாத பகத்சிங், உனக்கு வேண்டாம் என்று பேபி மறுத்த போது மாவீரன் பகத்சிங் சொன்னான், தன்னுடைய இறுதி உணவை கேட்டு பெற்று, தாயே, என்று இந்த தேசம் தாழ்த்தப்பட்ட சாதாரண பெண் கையால் உணவு வாங்கி உண்பதை தவறில்லை என்று நினைக்கிறதோ அன்றுதான் இந்தியா விடுதலை அடைந்ததாக பொருள். ஏனென்றால் உன் கைய மலமல்லிய கைன்னு சொல்லாதே. ஏனென்றால் என் மலத்தை என் தாயும் தன் கையால் அள்ளி இருக்கிறாள், நீ என் தாய்க்கு நிகரானவள் என்று சொன்ன மாவீரன் பகத்சிங் இந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி மட்டுமல்ல, நாங்கள் போற்றி விரும்புகிற தலைவன். எனவே நிலவன் அவர்களே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எது வேணாலும் பேசுங்க, பொய் மட்டும் பேசாதீங்க. ஏன்னா நீங்க பேசி பேசி எங்க தலைமுறையை நாசம் பண்ணது போதும். அதுக்கு மேல நீங்க வந்தீங்க, அப்புறம் மதுக்கூர் இருக்கிறாரு, 2வது ரவுண்ட் இருக்குது, அதுக்கு மேல என்ன நடக்கும்ங்கிறத பத்தி அநேகமாக நீங்க பேச மாட்டீங்க நம்புறேன். ஏன்னா நீ அடிப்படையில் மிகுந்த நல்லவர். விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நாடும் வீடு முன்னேற இளைஞர்கள் தான் பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் சொல்லி முதியவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்கார். அவர் என்ன சொல்றாரு, எங்களை நீங்க தான் கெடுத்துட்டீங்க, முதியவர்கள் சுயமா எங்களை சிந்திக்க விட்டீங்களா? ஒரு குழந்தை பாருங்க, யாருமே இல்லாத ஒரு அறையில ஒரு குழந்தை நடந்து வருது, திடீர்னு தடிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. விழுந்தோன்னா அதா அப்படியே அப்படியே அப்படின்னு அழுதுட்டு அதுவா கையை ஊனி அப்படி எந்திரிச்சு அது பாட்டுக்கு போயிடும். எப்ப யாருமே இல்லாதப்ப. கூட 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை விழுந்தோன்னா 10 பேர்த்த மாதிரி ஆன்னு ஒரு கத்தேன். உடனே இவர் போய் ஐயோ விழுந்துட்டியாப்பா, எந்திரி எந்திரி எந்திரின்னு 4 பேர் கையை பிடிச்சி தூக்குவான். உடனே அந்த குழந்தை என்ன நினைக்கேன், நம்ம விழுந்தா இவன் தூக்குவேன். அதுக்காகவே ஒரு 15 தடவை விழுந்து விழுந்து யார் யார் நம்மளை தூக்குறான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு தூக்குற? யாருமே இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை தானா எந்திரிச்சு போச்சே. அது மாதிரி சுதந்திரத்தை எங்கள் இளைஞர்களுக்கு உங்கள் முதியவர்கள் கொடுத்தார்களா? ஏயா கொடுக்கல? கொடுத்து பாருங்க. இந்த நாட்டை ஆள்வதற்கு கூட நாங்கள் தகுதி படைத்தவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கி காமிச்சார். அட்வைஸ் பண்றதை முதல்ல நிறுத்துங்க. ஐயா, ஒரு தமிழையா ரோட்ல நின்றுகிட்டு இருந்தாரு, ஒரு பையன் ஓடியாந்தான் வேகமா, ஐயா 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 2 எருமாடு என்னை துரத்துதியா, 2 எருமாடு என்னை துரத்துதியான்னா. உடனே ஐயா அந்த நேரம் பார்த்து, தம்பி 2 எருமை மாடுகள் துரத்துகின்றன என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எருமை மாடுகள் என்பது பன்மை, துரத்துகிறது என்பது ஒருமை. கிறு கின்று ஆனின்று. எனவே
எருமை மாடுகள் துரத்துகின்றன அப்படின்னு பாடத்தை நடத்துறதுக்குள்ள அவன் போயிட்டான். எருமை மாடு தமிழையா மேல ஏறி அவரு பொத்துன்னு கீழே விழுந்து அவரு கத்துறாரு, ரெண்டு எருமாடு என்னை முட்டுதுறான், ரெண்டு எருமாடு என்னை முட்டுதுறான். பையன் போனவன் திரும்ப வந்தான், ஐயா 2 எருமை மாடுகள் முட்டுகின்றன என்று சொல்ல வேண்டும். எருமை மாடுகள் என்பது பன்மை, முட்டுகிறது என்பது ஒருமை. கிரு கின்று ஆனின்று அப்படின்ற. அப்பதான் ஐயா டே நேரம் கெட்ட நேரத்தில் நான் பாடம் நடத்துனது தப்பா போச்சு, திருப்பி எனக்கு நடத்துறானே அப்படின்னு. இளைஞர்களுக்கு இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் பாடத்தை நடத்தி 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 அதுகளை சுயமாவே சிந்திக்க விடாமல் செய்தது முதியவர்களின் குற்றம்னார். அருமையான குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒரு இளைஞனுக்கு அட்வைஸ் பண்றது ஒண்ணுதான் அவருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய கடமையா நினைக்கிறார். ஒரு அப்பா வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா என்ன சொல்றாரு, ஒரு பையனை பார்த்தோன்னே உள்ள நுழைஞ்சோன்னா அவங்க பையன் படிச்சா ஹோம்ஒர்க் என்னடா கொடுத்தாரு, வா என்ன படிச்ச, எத்தனை மணிக்கு படிக்க உட்காந்த, எப்ப பறிச்ச, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, இதுதான். வந்தோன்னு ஏன்டா அப்படி சோகமா உட்காந்துருக்க, முகம்லாம் அப்படி வாடி போயிருக்கு, முகத்தை கழுவிட்டு வா அப்படின்ட்டு அவனுக்கு ஏதாவது கொடுத்து 2 முத்தத்தை கொடுத்து, ரொம்ப இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க, ஏதுற அந்த சட்டை நான் எடுத்து கொடுத்ததானா, ஆமாப்பா போனதை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தல அப்படின்ட்டு அவனை கொஞ்சம் நேரம் அப்படி மடியில் உட்காந்து 2 தடவை அப்படி அந்த தாவங்கொட்டையை உருவி கன்னத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சம் நேரம் விளாண்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கை பத்தி பேசு. அவன் பதில் சொல்லுவான். உள்ள நுழைஞ்சோன்னா என்ன ஹோம்ஒர்க்கு, ஒன்றும் இல்லை வா இதுதான் உனக்கு பொழப்பு அப்படின்னு. அங்கதான் வாத்தியார் ஹோம்ஒர்க்குனா இங்கேயுமா ஹோம்ஒர்க்கு, சும்மாரியா அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சோன்னு ஹோம்ஒர்க். அவர் கடமையை செய்யறாராம். ஹோம்ஒர்க் என்ன, வா வா அவர் சம்சாரத்தை கூடாது, வா உன்னையாலதான் இவன் கெட்டே போறான் அப்படின்பா. ஆமா இவர் கிழிச்சாரு அப்படின்னா சரி இனிமே நம்மளுக்கு வேலை இல்லை, வா எந்திரிச்சு போன, சண்டை தொடங்கியது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவான். இது மாதிரி அந்த இளைஞன் என்ன எதிர்பார்க்கிறான்ங்கிறத புரிந்து கொள்ளாதது இன்றைய முதியவர்கள் செய்கின்ற பெரும் தவறு. அருமையா பேசியிருக்கார் கவிஞர் நந்தலாலா. முதியவர்களே அப்படிங்கிற அணிக்கு அவரும் கண்ணாடியை போடுறாரு கலட்டுறாரு, போடுறாரு கலட்டுறாரு, என்னத்தை எடுக்கிறாரு எழுதுறாரு, ஒன்றும் கதையாக மாட்டேங்குது. வாங்க கவிஞர் முத்து நிலவன் அவர்களே, உங்களுக்கு 4 பெரியவங்க எல்லாமே போயிருவாங்க கைதட்டுறதுக்கு, பேசுங்க. பாவமா இருக்கு இன்னைக்கு இவரை பார்க்க. தேடி சோறுனிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நாங்கள் வீணே அழிவதற்காக பிறக்கவில்லை என்று எழுச்சிகரமாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற என் அருமை இளைஞர்களே, அவர்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் என் அருமை முதியவர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுடைய திறமையை நாடு அறியும். ஆனா நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன இளைஞர்களா முதியவர்களாங்கிற தலைப்புல இளைஞர்களை பத்தி பேசுறதுக்கு 2 முதியவர்களை தயார் பண்ணி முதியவர்களுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு 2 இளைஞர்களை தயார் பண்ணி அனுப்பி இருக்கிற உங்கள் திறமை. நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்கு, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். அதனால அருமையா யாரு இளைஞர் யாரு முதியவருங்கிறதுக்கு இப்ப என்ன, இப்ப அதுவா முக்கியம். உண்மையிலே கவிஞர் நந்தலால் அவருடைய அந்த தலையை பார்த்து தயவுசெய்து நீங்க எடை போடாதீங்க. தமிழ்நாட்டில் வழுக்க மண்டைகளுக்கு தான் பவர் ஜாஸ்தி. பளபளப்பு ஜாஸ்தியா இருக்கு நடுவர் அவர்களே. பெரியவர் நந்தலால் அவர்களே, அருமை பெரியவர் மதுக்கூரார் அவர்களே, அருமை இளைஞர் ஜிவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். நடுவர் அவர்களே, என்னென்னமோ பேசி கடைசியா என்னை மிரட்டிவிட்டு அடுத்த ரவுண்டு வருவேன்ட்டு போயிருக்கிறாரு. முதல் ரவுண்ட்லயே தான் இந்த ஆட்டம் போட்டியில ஐயா, 2வது ரவுண்டு வேற வரேன்றாரு. அவர் போகும்போது சொன்னாரு, நீங்க எல்லாம் முடிந்த கதை, எங்களை பார்த்து நாங்க முடிந்த கதையா. உண்மைதான் நடுவர் அவர்களே. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே, அனுபவத்தை முடிந்த கதை, நெஞ்சில் ஏராளமான அனுபவங்களை முடிந்து வைத்திருக்கிற கதை. உங்களை போல் கையில் இருக்கிற அனுபவங்களை எல்லாம் உதறிவிட்டு திரிகிற கதை அல்ல. எங்களுடைய அனுபவம் இல்லை என்றால் இளமை வெறும் வெட்டி வீராப்பாக போய்விடும் என்பதை எடுத்த எடுப்பிலேயே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏதாவது பொருள் சொல்லுவாரு, சப்ஜெக்ட் பேசுவார்னா, காந்திக்கு பிடிச்ச பிஸ்கெட் எது, இயேசுக்கு பிடிச்ச பிஸ்கெட் என்ன, எல்லாருக்கும் பிஸ்கோத்தா கொடுக்குறிய,
நடுவர் அவர்களே, இளைஞர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். இளைஞர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள். ஆனால் அந்த ஆற்றலை வழிபடுத்துவதற்கான விவேகம் இருக்கிறதா? பொங்கி வரும் ஆறு, பொங்கி வரும் மா கடல். ஆனால் அந்த ஆற்றல் மிகுந்த பொங்கி வரும் கடலை, பொங்கி வரும் ஆற்றை அணை கட்டி அனுபவப்படுத்தி வழிப்படுத்தினால்தான் அது வாய்க்காலுக்கு போகுமே தவிர, இல்லை என்றால் வெறும் நீராக போய் அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன இளைஞர்கள்ட்ட இருக்கிற வீரம் விவேகம் எல்லாம் அவசர புத்தியா போகுதுங்கிறதா எங்களுடைய கவலை. ரொம்ப திறமசாலியா இருக்கான். சில நேரம் சில இளைஞர்களை பார்க்கும்போது பயமா இருக்கு, என்ன பண்ணுவானே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவன் ரொம்ப சந்தோஷமா சொன்னான், இன்னைக்கு 2 நல்ல காரியம் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னா. 2 நல்ல காரியமா? பரவாயில்லையா, என்ன பண்ணேன்னா வர்ற வழியில ஒரு முதியவர் அடிபட்டு கிடந்தாரு, அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் அப்படின்னா. ஆஹா, இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா, பரவாயில்லையே, ஒரு நல்ல காரியம். இன்னொரு நல்ல காரியம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரோட்ல ஒரு கல்லு கிடந்துச்சு, அதை தூக்கி அங்கிட்டு போட்டேன். அடாடாடாடா, 2 நல்ல காரியம் பண்ணிருக்கிய. எப்படி அந்த முதியவர் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாரு அப்படின்னப்போ, நான் தூக்கி போட்டேன்ல கல்லு, அது அவர் மேலதான் விழுந்துச்சு. அதாவது அவசரம், ஆத்திரம், இது 2ம் அந்த வீரத்தை பொருள் இல்லாமல் செய்து விடுகிறது. ஒரு பஸ்ல ஒரு இளைஞன் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்தார். வந்த உடனே அந்த இளைஞன் எந்திரிச்சு, ஐயா உட்காருங்க ஐயா. அவருக்கு ஆச்சரியம், பரவாயில்லையே இவ்வளவு பொறுப்பா உட்கார சொல்றானே. இல்லப்பா இருக்கட்டும், நீ உட்காரு, நான் நின்றுகிட்டு இருக்கேன். அவன் இல்லைங்கய்யா நீங்க உட்காருங்க. அப்புறம் உட்கார சொல்லிட்டு பார்த்தா, நின்றுகிட்டு இருக்கிற பொண்ணு பக்கத்துல போய் நிக்கிறதுக்காக இவரை உட்கார வச்சுட்டு அவன் போய் நிக்கிறான். நான் கேட்கிறேன், இன்றைய இளைஞர்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்கிறதா? வாழ்க்கையை பற்றிய இலக்கு இருக்கிறதா? இளைஞர்கள் போராடுறாங்க. போராடி கொண்டு ரோட்ல போகும்போது இவங்களுக்கே பொழப்பு இல்ல, இவங்க போராடிட்டு இருக்காங்க என்று கமெண்ட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அந்த எண்ணிக்கை குறையாத வரை இளைய சமுதாயம் எப்படி திருந்தும்? என்னுடைய கவலையா அதுதான். அவர் சொன்னாரு, காதல்லாம் இளைஞர்களுக்கு தான் ரொம்ப உள்ளதுதான். ஆனா காதல்ங்கிறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க? அந்த இப்ப கூட ஒரு பாட்டு வந்திருக்கு, சைட் அடிக்கிற சாலினிக்கு சலாம் போடுறாங்களாம். ஒரு பாட்டு, சைட் அடிக்கிறதுக்கே சலாமா? இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் இளைஞர்கள். அவர் சொன்னார், கவிதை எல்லாம் சொன்னார். என்ன அழகான பாட்டு, அதை போய் இப்படி சொல்றீங்களே. சலாம் குல்லாம் குல்லாம் சலாம் குல்லாம், என்ன சைட் அடிக்கிற சாலினிக்கு ஒரு சலாம் குல்லாம். சூப்பர் பாட்டை போய். சைட்டுக்கே சலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருதா? கிழவிக்கு சலாம் போட்டா தான் வேற மாதிரி சொல்லிடுறாங்களே. நடுவர் அவர்களே, காதலையே இந்த இளைஞர்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களா? நான் கேட்கிறேன். ஒருத்தன் கவிதை எழுத, நான் சொன்ன மாதிரி காதல்ங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு அந்த அவசரத்தில், ஆத்திரத்தில் இனக்கவர்ச்சி காதல் போல படுகிறது. ஒருத்தன் கவிதை எழுதுனா, கண்ணே காதலி கமலா, நான் எழுதும் இந்த காதல் கடிதம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கிழித்து போட்டு விடாரே, உன் தங்கச்சியிடமாவது கொடு. இதுக்கு பேரு காதலா? நான் கேட்கிறேன். காதல் என்பது உண்மையில் ஆயுள் முழுவதும் தொடர வேண்டும். அதைத்தான் கண்ணதாசன் சொன்னாரு, முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும். முதுமை வரை ஓடி வந்தால் அதுக்கு பேரு காதல், இல்லை என்றால் அதுக்கு பேரு காமம். எனவே இன்றைய இளைஞர்கள் ஏதோ காதலிப்பதெல்லாம் புரட்சிகரமானது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவசர காதல் அது இளைஞருடைய காதல், அமர காதல் அதுதான் முதியோர் காதல். நீங்க சொல்றத பார்த்தா 50 வயசுல தான் லவ் பண்ணவே ஆரம்பிக்கணுங்கிறாரு இவர். கொள்கைப்படிதான் நம்ம அமெரிக்க ஜனாதிபதி இப்ப பாருங்க மாட்டிட்டு முழிக்கிறதே அதனாலதான். அப்படி சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. 80 வயசுல நெல்சன் மண்டேலா இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிறார் பாருங்க, அதை சொல்லுங்க. அதுதான் அனுபவ காதல், அவசர காதல் அல்ல. அதே போல நடுவர் அவர்களே, இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு இளைஞர் நினைக்கிறான். ஆனால் முதியவர்கள் தன்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைக்கிறார்கள். சுயநலம் அதிகமாக இருக்கிற இளைஞர்களால் ஆபத்து அதிகமாகிறது. தன் வாழ்க்கை மொத்தத்தையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தலைவர்கள் ஏராளம் பேர். அவர் ஏதோ பட்டியல் கொடுக்கிற மாதிரி ஒன்றென்று சொன்னாரு. பகத்சிங்கை நான் மதிக்கிறேன், ஆனால் இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இத்தனை ஆண்டு காலமாக ஒரே ஒரு பகத்சிங் தானா? எத்தனை முதிய இளைஞர்கள் உங்களுக்கு வேண்டும்? பட்டியல் எழுதி கொள்ளுங்கள். நீங்க சொன்னீங்களே என் குழந்தைக்கு காமிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையேன்னு, ஏன் பொய் சொல்றீங்க? நந்தலாலா,
இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுங்க, தவறான வழி காட்டாதீங்க. நல்ல வழி காட்டுகிற போது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுமாறு சொல்வதற்கு இல்லை. இளைஞர்கள் அவசரப்படுகிறார்கள். அந்த அவசரம் தான் அவர்களை ஆழமான சிந்திக்க விடாமல் செய்கிறது. ஆழமாக சிந்திக்கிற போது வயது ஏற ஏற பொங்கி வந்த ஆறு சமதளத்தில் ஓடுகிற போது அணை கட்டி வாய்க்காலுக்கு திருப்புவது போல அந்த அமைதி, அந்த விவேகம், அந்த பொறுமை, அந்த அனுபவம் நாட்டுக்கு நிச்சயமாக பயன்படும், வீட்டுக்கு நிச்சயமாக பயன்படும். அவசர கதியில் எடுக்கிற எந்த இளைஞனின் முடிவும் நாட்டுக்கும் பயன்படாது, வீட்டுக்கும் பயன்படாது. நம்ம நாங்க தான் இளைய தலைமுறையை கெடுத்துட்டோம் சொன்னார். நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, எத்தனை தலைமுறையாக தியாகம் செய்து வாங்கிய சுதந்திரம், இந்த சுதந்திரத்தின் அருமையை இன்றைய இளைஞர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா? எவ்வளவு தியாகங்கள்! அந்த தியாகிகளை மதிக்கிறார்களா? யார் பின்னடியோ போறானே, ஏன் யார் பின்னடியோ போகிறான் என்பதற்கு இளைய சமுதாயம் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக தியாகத்தை மதிக்க தெரியாத இளைய சமுதாயம் திருந்தினால் அது முதிய சமுதாயத்திற்கு மரியாதையாக மட்டுமல்ல, ஒரு புதிய சமுதாயத்திற்கு வரவேற்பாக நிச்சயமாக அமையும். ஒவ்வொரு இளைஞனும் முதியவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க? பெருசு போகுதியா, பெருசு பெருசுன்னு சொல்லியே முதியவர்களை அலட்சியப்படுத்துவது. பெர்னாட் ஷா கிட்ட போய், பெர்னாட் ஷா தெரியுமில்ல, பயங்கரமான ஆளு. அவர் பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எதையுமே குசும்பா மாத்திடுவாரு. பத்திரிகையில தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு இன்கிரிமெண்டே தர மாட்டேங்கிறாங்க, சம்பள உயர்வே தர மாட்டேங்கிறாங்க. அவர் பத்திரிகை எழுதினாரு, பத்திரிகை அதிபர் அவர்களே, கடைசி எச்சரிக்கை, நானும் தொடர்ந்து பலமுறை கேட்டுவிட்டேன், நீங்கள் சம்பள உயர்வு தர மறுக்கிறீர்கள். அடுத்த மாதம் முதல் நீங்கள் சம்பள உயர்வு தரவில்லை என்றால் நான் இதே சம்பளத்தில் நீடித்திருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி குசும்பா சொன்னவரு அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஷேக்ஸ்பியரை விட நீங்க பெரிய ஆளாம்ல, அவரை விட உயர்ந்தவர்னு சொல்றாங்களே, உங்க கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பெர்னாட் ஷா சொல்றாரு, இளைஞர்கள் சார்பாக நெஞ்சில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆம் நான் ஷேக்ஸ்பியரை விட பெரியவர் தான். ஏனென்றால் ஷேக்ஸ்பியரின் தோள்களின் மீது நான் ஏறி நிற்கிறேன், என் உயரம் அதை விட பெரியதாக தெரிகிறது என்று. ஷேக்ஸ்பியர் முன்னாள் தலைமுறையைச் சேர்ந்தவர், பெர்னாட் ஷா அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர். அதை போல இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்களா? இருப்பது இல்லை. அதற்கு மாறாக முதியவர்கள் தான் அவர்களை பொறுமையாக, நிதானமாக, விவேகமாக, அனுபவத்தோடு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அதை கிண்டல் செய்வதில் தான் நம்முடைய இளைஞர்களின் காலமெல்லாம் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய இலக்கு. நான் கடைசியா கேட்கிற கேள்வி, இன்றைய இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு லட்சியம் இருக்கிறதா? போற இளைஞரை பார்த்து எங்க வேகமா போறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, சும்மா போறேன். சும்மாங்கிற வார்த்தையை இளைஞர்கள் ஏராளமாக உபயோகிக்கிறாங்க. தினமும் சாயந்தரம் 4 மணிக்கு ரோட்ல டிராபிக் ஆகிற அளவுக்கு சைக்கிள்ல, மொப்பட்ல கிறுக்கிறு நடந்து நடந்து போய்கிற நிறைய பேர் இளைஞர்கள். என்னத்துக்காக போறீங்கன்னு கேட்டு பாருங்க. எதுக்காக போறான்னு அவனுக்கே தெரியாது. வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்ல. சினிமா கொட்டாயில போய் முத ஆளா அடிச்சு புடிச்சு டிக்கெட் வாங்குறது லட்சியமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அனுபவப்பட எவ்வளவு தியாகங்கள் சொரிந்து பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரம் என்பதை அறிந்தால் அவன் நிச்சயமாக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவான். பட்டியலா கேட்கிறீர்கள், பட்டியல், நான் தருகிற பட்டியலுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? பாருங்கள் நந்தலாலா, முதியவர்களில் எத்தனை முத்துக்கள்! கல்வியாளர்கள் வாசே குழந்தசாமி, தமிழண்ணல் அனந்தகிருஷ்ணன், அறிவியல் மேதைகள் அப்துல் கலாம், சிதம்பரம், எம்.எஸ். சாமிநாதன், வரலாற்று அறிஞர்கள் இர்ஃபான் ஹபீப், ரோமிலா தாப்பர், அஸ்கார் அலி இன்ஜினியர், சமூக சேவை அன்னை தெரேசா, தந்தை பெரியார், இஎம்எஸ், இவர்கள் எல்லாம் வயதானவர்கள். இதை போன்ற இளைஞருடைய பட்டியல் உங்களால் தர முடியுமா என்றால் விளையாட்டுல தரலாம். சச்சின் டெண்டுல்கர், அவர் ரன் அடிப்பாரு, அப்பப்ப டக் அடிப்பாரு, அந்த வயதில் சாதிக்கக்கூடியது அவ்வளவுதான். ஆனால் இந்த இளைஞர்களிடம் முதியவர்களை மதிக்கிற, முதியவர்களை போற்றுகிற பாங்கு இருக்கிறதா? பெரியார், தமிழ்நாட்டில் ஒரு தந்தை பெரியார் தாடியோட திரிஞ்சாரு. அவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர். குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட அவர் அர்த்தபூர்வமா வச்சாராம். ஒரு தடவை ஒரு நடந்த நிகழ்ச்சி, அவர்கிட்ட போய் ஐயா என் குழந்தைக்கு பேர் வையா அப்படின்னு கேட்டுருக்காங்க அவருடைய தொண்டர். அவர் உடனே 10 ரூபா கொடு அப்படின்னாரு. 10 ரூபா வாங்கிட்டு தான் பேர் வைப்பாரு, கராரா இருப்பாரு. 10 ரூபா வாங்கிட்டு குழந்தைய அப்படி தூக்கி பார்த்தாரு. சில பேர் தூக்கி பார்க்காம பேர் வச்சிருவாங்க, அது வேற. தூக்கி பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளையா, ரைட், லண்டன் லண்டன் வச்சு விட்டாரு. அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் போயிட்டான்.
கீழே போனவன பொண்டாட்டி கொமட்டில் குத்துனுச்சு. ஏயா லண்டன் ஐயா பேர் வச்சிருக்கிறா, நீ பாட்டு கொண்டாந்துறியா ஐயா, எப்படியா கூப்பிடுறது? லண்டா கூப்பிடுறது அசிங்கமா இருக்கும். போய் இன்னொரு 10 ரூபாயை கொடுத்து இன்னொரு பேர் வச்சுக்கிட்டு போயா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. திரும்பி வந்து ஐயா இன்னொரு 10 ரூபா வச்சுக்கிட்டுங்க ஐயா, இன்னொரு பேர் வைங்கய்யா. அந்த 10 ரூபா வாங்குறதுல எவ்வளவு கராரோ அவ்வளவு கரார், அதை திரும்ப கொடுக்கறதுல மேலையும் வாங்குறதுலங்கிறதுல. ஏன் லண்டன்கிற பேர் பிடிக்கலையா? ஏன் லண்டன்கிற பேர் பிடிக்கல? லண்டான்னு எப்படிங்கய்யா கூப்பிடுறது, அசிங்கமா இருக்குன்னு பொண்டாட்டி திட்டுறாங்கய்யா. அப்ப சொன்னாரு, சிதம்பரம்னு பேர் வைக்கிறீல்ல, ஊர் பேரு தானே. திருப்பதின்னு வைக்கிறீல்ல, ஊர் பேரு தானே. பழனின்னு வைக்கிறீல்ல, ஊர் பேரு தானே. அதெல்லாம் என்ன மதம் என்று உனக்கு காட்டி கொடுத்துருது இல்ல. லண்டன் மாஸ்கோன்னு வைடா, அப்பதான் மதச்சார்பற்ற குழந்தையாக அந்த குழந்தை வளரும். ஒரு சின்ன விஷயத்துல கூட எதிர்காலத்தை பற்றிய அக்கறையோடு இருந்த தலைவர்கள், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை தயவு செய்து இளைஞர்களே அடையாளம் காணுங்கள். இல்லை என்றால் நீங்கள் அடையாளம் இல்லாமல் போய்விடுவீர்கள். அடுத்த ரவுண்டு வந்தீங்கன்னா நானும் அடுத்த ரவுண்டு வருவேன். நன்றி, வணக்கம். முதியவர்கள் தான் நாடும் வீடு முன்னேற பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் மேல அவர் குற்றச்சாட்டு வச்சார், எல்லாத்துலயும் அவசரம் அவசரம். ஒரு பார்க்ல ஒரே மாதிரி தோற்றம் உள்ள 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நம்ம ஆள் தான் டிவியில தான் எங்க இப்ப மைக்க தூக்கிட்டு ஓடுதுங்கன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு போட்டிங் போயிட்டு இருக்கான. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் நான் ஒரு பண்ணேன். இப்ப அதுக்கு என்ன? நீங்க கல்யாணம் அப்ப என்ன படம் முதல்ல பாத்தீங்க? அப்படின்னு இவ்வளவு ஞாபகம் எங்க இருக்கு? இருந்தாலும் ஒரு படத்தை அடிச்சு விடுவார் அவரு. அந்த படத்துல யாரு நடிச்சதுன்னு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு, நடிகை யாரு, யாரு? மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டே உங்களுக்கு எந்த நடிகையை ரொம்ப பிடிக்கும்? அவர் மனைவியை வச்சுக்கிட்டே சொல்றாரு, எனக்கு நக்மானா ரொம்ப பிடிக்கும். சரி, இதை விட கேவலம் என்னன்னா, அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? எனக்கு பக்கத்துல புருஷன் நின்றுட்டு இருக்காரு, எனக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இவரை கல்யாணம் பண்ண? நீ அவரு கண்ணங்கரே இருந்த இருக்காரு, யாரு வீட்டுக்காரரு, அவரை வச்சுக்கிட்டே எனக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும், அவரை நினைக்காம நான் தூங்குறதே இல்லைங்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம நல்ல பேட்டியப்பா அப்படின்ட்டு. இது மாதிரி மைக்கை கொண்டுகிட்டு 3 பேர்த்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. 3 பேர் ஒரே மாதிரி இருக்கான். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க உங்களுக்கு இவ்வளவு இளமையா இருக்கீங்களே, உங்களுக்கு வேற எதுவும், எப்படி உங்களுடைய இளமையின் ரகசியம் என்னன்னார். அவனே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவும் கிடையாது. அதனால இப்போ பாருங்க நான் இவ்வளோ இளமையா இருக்கேன். வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 82ன்னார். 82 வயசுல இவ்வளவு இளமையா? உண்மையிலே உங்களுடைய இளமையை நான் பாராட்டுறேன், உங்களுடைய பழக்க வழக்கம் வாழ்கன்னார். அடுத்து இவரை மாதிரியே ஒருத்தவங்க உட்கார்ந்து, நீங்க எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்க? கொஞ்சம் இடையில நிறைய தெரியுதே ஏன்? அவர் சொல்ற மாதிரி எனக்கு அவ்வளவு கெட்ட பழக்கம் இல்லை, தம்மு மட்டும் அடிப்பேன். உங்களுக்கு என்ன இப்போ வயசு? அப்படின்னு 56 இருக்காரு. ஆனா அவர் 92 மாதிரியே இருக்காரு. இப்படியே உட்காந்து 56ல 92 மாதிரி இருக்கியே. இன்னொருத்தன் அதே வயசான ஆள் அப்படியே உட்காந்துருந்தாரு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு எல்லா கெட்ட வழக்கமும் இருக்குங்க. ஒன்று இதுதான் இல்லை, வெத்தலாவுக்கு போடுவேன், அது போட்டி கீட்டி எல்லாம் இருக்கு. இவ்வளவு முதிய வயதில் இவ்வளவு இதாக உட்காந்துருக்கீங்களே, உங்க வயசு என்ன? எனக்கு இப்போ தான் 32 ஆகுதுன்னு இருக்கேன். 32? ஆமையா, 32 வயசுல இவ்வளவு கெட்ட வழக்கம் இருந்தா அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் பழகி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அது யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அந்த புதிய அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும்னு அந்த அவசர புத்தி. அருமையா சொன்னார். பெரியாரும் அண்ணாவும் என்னைக்கு மதிக்கப்பட்டார்கள்? CN அண்ணாதுரையாக இருந்த இளைஞராக இருந்த போது அவருக்கு அனுபவம் கிடைச்சிருக்கலாம். எப்ப அவருக்கு மதிப்பு கிடைச்சது? அண்ணா துரை என்பவர் அறிஞர் அண்ணாவாக என்னைக்கு மாற்றப்பட்டார்? அவருடைய அனுபவத்தை மக்களுக்கு பேச்சாற்றல் மூலம் கொடுக்க ஆரம்பிச்சார். எப்படி? ஆய்தெறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர், பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா? புள்ளி கலாமமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக பேசிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு ஒரு ஆள் இப்படி பேசி பேர் வாங்க முடியுமா? ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒரே மாதிரி இருக்கும், 5 வாக்கியம், ஆனா 5 வாக்கியத்துக்கு சம்பந்தமே இருக்காது. இந்தியாவின் தலைநகர் டில்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்குறது அல்லி, செத்தா எரிக்கிறது கொல்லிம்பார். 5 அருமையா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா 5க்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அன்னைக்கு அண்ணா சிறு வயதில் கிடைத்த அனுபவங்களை பூரா தொகுத்து பேரறிஞர் அண்ணாவாக மாறியது எப்போதுனா முதுமையில் தான். அருமையா சொன்னார். அந்த முதுமையில தான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். அவனால தான் வந்து இந்த நாடும் வீடும் முன்னேற முடியும் பேசினார். ரொம்ப அருமையா.
உண்மையிலே ஒரு ஆள் இப்படி தான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ரொம்ப அர்ஜென்ட் ஆயிடுச்சு. கதவை திறந்தார், லெட்டின் கதவை. முன்னால் ஒரு கண்ணாடி இருந்துச்சு. பார்த்தாரு, அவருடைய உருவம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆள் என்ன நினச்சிக்கிட்டாரு, யாரோ ஒரு ஆள் இருக்கான் போல இருக்குன்னு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சாதிட்டு வந்துட்டார். திரும்ப ரொம்ப நாங்கடா இது, சரி அடுத்த பாத்ரூமுக்கு போவேன் அப்படின்னு அடுத்த பாத்ரூம் திறந்திருக்காரு. அங்கேயும் கண்ணாடி இருந்திருக்கு. இவர் முகம் சாரி சார் அப்படின்ட்டு வந்து உக்காந்துட்டு, நான் 2 பேரும் வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன அவனுங்களுக்கு என்ன அவசரமா, குத்தகைக்கு எடுத்துட்டாங்களா இல்லை வேற என்னய்யா அதுன்ட்டு அப்படியே நெளிகிறான் கடந்து. டிடிஆர் வந்தார். மார்னிங் சார், ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், 2 பாத்ரூம்லையும் பயில உட்காந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க சார், நீங்களாவது தயவுசெய்து ஏதாவது ஒரு பாத்ரூமை திறந்து ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுங்க சார், என்னால் தாங்க முடியலன்னா. டிடிஆர் கதவை திறந்துட்டு, ஓ சாரி பிரதர் அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு வந்தார். என்னையா நீ இன்னும் வரலையா அப்படின்னு. உள்ளே உட்காந்துருக்கிறது ஒன்னே மாதிரி ஆளாக இருந்தால் பரவாயில்லையா, என் கூட வேலை பார்க்குற ஒரு டிடிஆர் உள்ளே நின்றுட்டு இருக்காரு, நான் அவரை போய் எப்படி போக சொல்கிறதுங்கிறார். இப்படியா என்ன அங்கே நடந்திருக்குங்கிறத யோசிக்கவே இல்லை. ஒரு உருவத்தை பார்த்தா எஸ் எக்ஸ்கியூஸ் மீ மூடிட்டு வந்துடுறதா. நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ராம்ஜி கேசட் வழங்கிய நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணம் இளைஞர்களா முதியவர்களா பட்டிமன்றம் பாகம் 1. இதன் தொடர்ச்சியினை பாகம் 2 கேட்டு மகிழுங்கள். ராம்ஜி கேசட் வழங்கும் புதிய பட்டிமன்றம் நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணம் இளைஞர்களா முதியவர்களா பாகம் 2. இளைஞர்கள் இந்த யோசிக்காம போனதுனாலதான் பல இளைஞர்கள் வேஸ்டா போயிட்டாங்க. இளைஞர்கள் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை, காற்றாற்று வெள்ளமாக தங்களுடைய வாழ்க்கையை இன்று வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு குற்றச்சாட்டு? கவிஞர் முத்து நிலவன். இனி அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, இளைஞர்களே என்ற அணியில் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் வருகிறார். இளைஞர்களே, வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பட்டிமன்றம் என்கிற வடிவத்தை பாமர மக்களின் பல்கலைக்கழகமாக மாற்றியிருக்கிற உலகம் சுற்றும் வாலிபன் மரியாதைக்குரிய நடுவர் லியோனி அவர்களே, அந்த ரேஞ்சுக்கு என்னை கொண்டு போயாச்சா? ஒரே ஒரு சினிமாவில் தான் நடித்தேன், அதே எனக்கு கடைசி படமாகி போச்சு. என்னைய போய் அந்த ரேஞ்சில் கொண்டு போறேன். நல்ல வேளை தப்பிச்சோம்னு நினச்சிக்கங்க. எனக்கு எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, அவர் தொடக்கத்தில் வாலிபனா நடிச்சாரு, ஆனா நான் வாலிபனா இருந்துட்டு படத்திலே கிழவனா நடிச்சேன். பாரு என் நிலைமையை பாருங்க. நம்முடைய எங்களை பார்த்து முத்துநிலவன் பெரியவர்களே பெரியவர்களேன்னாரு. நான் அவரை பார்த்து சிறியவர் முத்துநிலவன் தாங்க மாட்டார். அவர் உண்மையிலேயே பெரியவர் தான். ஆனால் நடுவர்களே அவர் சொல்லும் பொழுதே பார்த்தார், நாங்கள் 2 பேரும் பெரியவங்களாம், இவர் இளைஞரா. இதிலிருந்தே ஒன்று தெரிகிறது, வாழ்க்கையில் இவர் உட்பட யாருமே தங்களை கிழவங்கன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. எப்பொழுதுமே எல்லோருமே இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர, இவரே கொடுத்த ஒப்புதல் பார்க்க முடியலாம். தெரியாம மாட்டிக்கிட்டோம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் முத்துநிலவனே, நீங்க என்னதான் வாலிப பையங்க மாதிரி மினுக்குனாலும் காதோர நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற அணி அவருக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வஜனை பாடிட்டு போயிருக்கிறார். ஒரே புலம்பல் இளைஞர்களை பத்தி. அதே போல் டெண்டுல்கரை பற்றி ஒரு வார்த்தை சொல்றேன், நிறைய சொல்ல நேரம் இல்லை. ஆனால் உலகத்திலே டெண்டுல்கர் இங்கிலாந்துக்கு போன பொழுது இன்னைக்கும் முடிசூடுகிற ராணியாக இருக்கிற இங்கிலாந்து ராணியை எழுந்து நின்று வரவேற்ற இந்திய இளைஞன் டெண்டுல்கர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியாவா, இந்தியனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லுகிற பொழுது கல்கத்தாவிலே பிறந்த கருப்பு இளைஞன் லியாண்டர் பயஸ் இந்த நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த இளைஞன் என்பதை மறந்து விடாதீர்கள். மகேஷ் பூபதி செஸ்ல ஒரு ஆனந்த். இந்த நாட்டில் முதியவர்கள் தேசத்தின் மீது கருப்பை பூசிக்கொண்டிருக்கிற பொழுது எங்கள் இளைஞர்கள் தான் தேசத்தின் மீது வெளிச்சத்தை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். முதியவர்களை பத்தி என்னமோ சொல்றாரு. எப்படி தெரியுமில்ல, ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான், அவங்க அம்மா போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கு. உங்க அப்பா கேட்டிருக்காரு, ஏன் போட்டு பையன் இந்த அடி அடிக்கிற? உனக்கு பாருங்க 2வது படிக்கிறான், திருட்டு புத்திய பாருங்க, ஸ்கூல்ல எவன் பென்சிலே தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு உங்க அப்பா அட்வைஸ் பண்றாரு. ஏன்டா ஸ்கூல்ல போய் பென்சிலை தூக்கிட்டு வர? என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா ஆபீஸ்ல 2 பென்சில் எடுத்து வந்துருக்க மாட்டேன்னு இருக்காரு இவர். இந்த சின்ன பசங்களை கெடுக்கிறது பத்தியா, அவன் ஸ்கூல்ல ஒரு பென்சில் எடுத்து இவர்கிட்ட சொன்னா இவர் ஆபீஸ்ல 2 பென்சில் எடுத்தாங்க கொடுத்துருவாராம். அப்புறம் எப்படி பயலுக்கு விளங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி புத்திமதியா சொல்லிதானே இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்கீங்க. அவர் சொன்னார், அதாவது இளைஞர்கள் பாய்ந்து வருகிற காட்டாற்று வெள்ளமா, முதியவர்கள் தான் அணை கட்டி வச்சிருக்காங்களாம். அது அணை இல்ல, தேங்கி போன குட்டை.
அதிலே புதியது எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பொங்கி வருகிற புது வெள்ளம் தான். நேற்றைய அழுக்குகள் அத்தனையும் அடித்து சென்று இலக்கை எட்டுகிற ஆற்றல் புது வெள்ளத்துக்கு தான் உண்டு. இது தேங்கி கிடக்கிற குட்டையின் ஒப்பாரி புலம்பல்களை பற்றி கவலைப்பட இளைஞர்கள் தயாராக இல்லை. உங்க 2 பேர்த்தையும் குட்டைங்கிறாரு. இவர் கேட்டுட்டு இவங்க 2 பேரும் வெரி குட் அப்படிங்கிறாங்க. உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து கைதட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு. நடுவர் இன்னொன்னு கூட சொல்றேன்னா, இந்த முதியவர்கள் எப்படி தெரியுமில்ல, கடந்து போன வாழ்க்கையை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே மரணத்துக்கு மனு போட்டு கொண்டிருப்பவர்கள். எப்படி தெரியுமா, இந்த மாடு இருக்குல்ல, பல்லு போன மாடு, அதை செரிமானம் பண்ண முடியாது. தின்னதை பூரா மறுபடியும் வாக்கி கொண்டு வந்து அப்படியே ஆசை போட்டுக்கிட்டே பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இளைஞர்கள் எப்படி தெரியுமா, அதான் சொல்றது, இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி ஒரு பசுமாடு பால் தரவில்லை என்றாலும் கூட ஆற்றலோடு முட்டி முட்டி மோதி பாலை இழுக்கிற பருவம் தான் இளங்கன்று பருவம். ஆனால் இவர்கள் சொல்லுகிற அந்த முதுமை என்பது நேற்றைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி பழையவற்றை தின்று தின்று பழைய கனவுகளை கடந்து கொண்டிருக்கிற பருவம் தான் முதுமை பருவம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இளைஞர்களை இருக்க விடுறாங்களா வீட்டில், முதல்ல பெரிய ஆளுக அவன் போய் கண்ணாடி முன்னால் நின்னானா போதும், வீட்டில் இருக்க அந்த கிளவி பார்க்கும், ரொம்ப நேரமாக கண்ணாடி முன்னால் நிற்கிறான் ஐயா, ஏதோ கோளாறாக இருக்கும் போல இருக்கு ஐயா, தலையை சீவுறான் கலைக்கிறான். எதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற, உனக்கு முடி கொட்டி போச்சு, உரமா உட்காரு, இருக்கிற புள்ள சீவுது. நான் சொல்றது உடனே, நான்லாம் அந்த காலத்தில் கேட்ட பயலுக்கு எரியுது, சும்மா எரியா. அந்த காலத்தில் ஏய் நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட வேண்டாம். இவர் உடனே சொன்னா, ரொம்ப அளக்காத பெருசு, நீ எங்கெங்க அடிபட்ட, எந்தெந்த சந்துக்குள்ள போனேன்னெல்லாம் பாட்டி சொல்லியிருக்கு. எப்போ பார்த்தாலும் சரி, நான் வாழ்க்கையில் அடிபட்டவன், நீ பஸ் ஸ்டாண்டில் வாங்கினது, சந்துக்குள்ள வாங்கினது, அடி எதுக்கு எடுத்தாலும் சரி, உடனே நாங்கள்லாம் வாழ்க்கையில் அடிபட்டவங்க போறாங்க, போயிட்டு வரட்டும், எனக்கு தெரியாது எங்க போவாங்கன்னு இப்படியா பேசுறது. ஒரு கண்ணாடி முன்னால நின்று ஒருத்தர் அப்படி தலை சீவிட்டே இருந்தான், மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு தாத்தாவுக்கு கெட்ட கோவம் வந்துருச்சு, ஏய் என்னடா கண்ணாடியில் பார்க்குற, என்ன பக்கத்து வீட்டு பொண்ணு சைட்டா அப்படின்னா. உடனே சொன்னான், தாத்தா கண்ணாடியில் நான் சீவலை, என் முகத்தை தேடுறேன். என்ன தெரியுமா, கண்ணாடியிலே தெரிகிற முகன் ஒரு டாக்டர் இருக்கானா, ஒரு இன்ஜினியர் இருக்கானா, ஒரு பேராசிரியர் இருக்கான்னு என் முகத்தை நான் பார்க்கறதுக்கு காரணம் முகத்தை அழகுபடுத்துவதற்காக இல்ல, எனக்குள்ளே இருக்கிற என்னை தேடுகிறேன், என் முகத்தை என்னவாக மாற்ற முடியும் என்று நான் யோசிக்கிறேன். தலைப்பு என்ன, நாட்டையும் வீட்டையும் யார் பாதுகாப்பா, நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பு இங்க யார் எடுத்துக்கிட்டு இருக்கா, ராணுவம். ராணுவத்துக்கு யார் எடுக்கிறாங்க, என்ன விளம்பரம் போடுறாங்க, 85 வயதை கடந்த தள்ளாடி நடந்து சென்று குப்புற விழுகிற கிழவர்கள் 50 பேர் தேவை, என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க. நிமிர்ந்து நிற்கிற, யோசிச்சு பாருங்களேன், இப்படி கிளைங்களா கொண்ட காரியில் விட்டுருந்தா பாகிஸ்தான்காரன் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்க மாட்டானா, என்ன இதுக்கு பூரா துப்பாக்கியை பார்க்கறதுக்குள்ளே இங்கே வந்துருவான். இளைஞர்கள் தான் வேணும். நாட்டை பாதுகாக்கிற எல்லையிலே நின்று கொட்டுகிற பணியில பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருப்பது ராணுவம். சரி, வீட்டை பாதுகாக்கிற முதல் பணி என்ன, கல்யாணம். கல்யாணத்துக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, முத்துநிலவன் சொல்றாரு 80 வயசுல தான் காதலிக்கணுமா. உங்களுக்கு ஏங்க இந்த இப்படி 2 ஆள் கிளம்புனா போதும், 80 வயசுல இருக்கிறதே பெரிய விஷயம், 80 வயசுல பண்றதுக்கு பேர் காதலா. சரி, 80 வயசுல யாரு உங்களை காதலிப்பா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒரு ஆசையை பாருங்க, 20 வயசுல இப்படி தத்துவமா பேசிவிட்டு நெல்சன் மண்டேலா மாதிரி 80 வயசு இவருக்கு ஆகிற பொழுது ஒரு 75 வயசு கிளவிய காதலிக்கலாம் ஐடியா பண்ணிருப்பார் போல இருக்கு. காதல்ங்கிறத இளமையின் துடிப்பு, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. காதலர்களை பத்தி இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. காதலர்கள் எவ்வளவு நுட்பமா இருக்கான். காதல்ங்கிறத இளமையாச்சே. அவர் காதல்ங்கிறத ஏதோ ஒரு மேம்போக்கானா சொல்றாரு. ஒரு கவிஞன் எழுதுறான், என்ன தெரியுமா, அந்த காதலிக்கு எழுதுறான், வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலை உதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். என்ன தெரியுமா, அடியே நீ வாழ்க்கையிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் நாம் கலந்து கிடக்கலாம் என்று சொல்றான். இது என்னன்னு தெரியுமில்ல, இந்த வீட்டில் இருக்க பெரியவங்க சின்ன பசங்களை எப்போ பார்த்தாலும் சரி வீட்டிலே இருக்க விடுறதில்ல. ஒருத்தன் படிச்சுட்டு வேலை எல்லாம் இருந்தாமன்னு வைங்களேன், அவனுக்கு அட்வைஸ், என்னடா சும்மா தான் இருக்கியா, என்ன பண்ண சொல்றவன, என்ன சும்மா இருக்குது அவனுடைய விதியா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு வச்சிருக்காங்க, இது வேலை கொடுக்கவா, ஒரு கணக்கு வேணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். இந்த ஊர்ல எவ்வளவு பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஒரு கவிஞன் அழகா சொன்னா, இந்த நாட்டிலே கோயிலுக்கு போவது மட்டுமல்ல மூட நம்பிக்கை, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கு போவதும் கூட மூட நம்பிக்கை தான். அப்படி இருந்தான்னு வைங்களேன், அவங்க போவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, சும்மா தான் இருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன். டிகிரி படிச்சா எவ்வளோடா வேலை தருவான், என்ன பண்ண சொல்ற, டைப் படிக்கணும்டா. உடனே போவான், டைப் படிச்சுட்டு வருவான், மாமா டைப் படிச்சுட்டேன், மாமா டைப் படிச்சிட்டியா,
ஷார்ட் ஹேண்ட் வெறும் டைப் இருந்தா என்னடா பண்றது? ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும்டா. அவன் போய் இந்த லாங் ஹேண்டை வச்சு ஷார்ட் ஹேண்டா படிச்சுட்டு, மாமா ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிட்டேன். மாப்பிள்ள ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க, இது கம்ப்யூட்டர் காலம், நீ போய் கம்ப்யூட்டர் படி. மாமா எனக்கு இப்பவே 35 வயசாகுது மாமா. போடா போடா போய் படிடா. அவன் கம்ப்யூட்டரையும் படிச்சுட்டு அடுத்து மாமா பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் சும்மா தான் இருந்தேன், நீ இன்னொரு தடவை அப்படி கேட்டேன்னு வச்சுக்க, உன்னை போட்டுட்டு ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறேன். நான் சும்மா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ரோட்ல பார்த்து பார்த்து என்ன விசாரிக்கிறீங்க பாருங்க. சும்மா தான் இருக்கியா, சும்மா தான் இருக்கியா? அவர் என்ன பண்ண சொல்ற? அது இளைஞர்களை, இந்த சின்ன பயல இருக்காங்கல்ல, அவனை பிடிச்சி, ஏய் நீ டாக்டர் ஆகணும்டா, இன்ஜினியர் ஆகணும்டா. அவன் சொல்லுவான், நீ என்ன இருக்க? ஏய் படுறா, படி படி, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், காலேஜில் பேராசிரியர் ஆகணும் சொல்றான். நான் ஒரு ஆள் எப்படிப்பா இவ்வளவு ஆகிறது? உடனே சொல்றான், போட்டு அவனை படிச்சு படி 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 படின்னு போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி ஒரு நாள் பார்க்குறான், நீ நான் டாக்டர் ஆக மாட்டேன், இன்ஜினியர் ஆக மாட்டேன், கொலகாரம் ஆக போறேன், போங்கடா எல்லாரும் அப்படிங்கிறான். அட்வைஸை கேட்டு புளிச்சு போய் கிடக்குது இளைஞன். நடுவர் அவர்களே, அவர் சொன்ன இளைஞர்கள் பூரா முதியவர்களாக பூரா இளைஞர்களாக இருந்த பொழுதுதான் 39 வயதுக்குள்ளே முடிந்து போனது பாரதியின் வரலாறு. 39 வயது தான். அதற்குள்ளே அவன் எனக்கு தெரிந்து மரணத்தை முதியவர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். பாரதி என்கிற இளைஞன் தான் யமனுக்கே அழைப்பு விடுத்தான். நம்ம நாட்டில் ரொம்ப நுட்பமாக வச்சிருக்காங்க. கடவுள்கள் அனைவருக்கும் ஒரு வாகனம் உண்டு. பரமசிவனுக்கு ஒரு காளை மாடு, அவருடைய மிஸ்ஸஸ் பார்வதிக்கு சிங்கம், இப்படி எல்லா கடவுளுக்கும் வாகனம் ஒதுக்கின பொழுது ரொம்ப நுட்பமாக என்ன செஞ்சாங்க பெரியவங்கன்னா, இந்த மரணத்துக்கு ஒரு கடவுள் இருக்காம தான் யமன். அதை யாரும் கூப்பிடுறது இல்லை. இப்போ ஐயப்பா வாவான்னு கூப்பிட்றோம், முருகா வாவான்னு கூப்பிட்றோம். யாராவது ஒரு பக்தர் போய் யமனே வாவான்னு யாராவது கூப்பிட்றாங்களா? கூப்பிடுறதே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யமனுக்கு மட்டும் எருமக்கடா வாகனத்தை கொடுத்தாச்சு. எதுக்கு தெரியுமா? எருமை ரொம்ப சுலோவா வரணுமா. எங்கன்னா குட்டை கடந்தா படுத்து எந்திரிச்சு யமனை குப்புற தள்ளி மெதுவா வந்து இவனை பிடிக்கணுமா. அவனை பார்த்து பாரதி சொன்னா, யமனை பார்த்து, காலா என் காலருகே வாடா. யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு கூப்பிடுறாரு யமனை? மரணத்தை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சொன்னவன் யார்? 39 வயதுக்குள்ளே முடிந்து போன இளைஞன் பாரதி. காலா என் காலருகே வாடா. உதைக்கிறதுக்கு காலம் இவர் காலை கீழே குமிஞ்சுக்கணுமா. ஸ்கூல்ல நீ கூட வாத்தியார் தான் இருக்கீங்க, இந்த வாத்தியார் அடிக்கிறது பயலை போய் அங்க அடிக்கலாம்ல, இங்க கூப்பிடுவார், ஏய் 4வது ராமசாமி இங்க வாடா. எதுக்கு விருதா கொடுக்க போறிய? அடிக்கத்தானே போற, அங்க போய் அடிக்கலாம்ல. இவரை இங்க கூப்பிட்டு போர்டு கிட்ட வச்சு குமிடா. இவர் குமிஞ்சு கூட அடிக்க மாட்டான் வாத்தியார், அவன் குமிஞ்ச பிறகு டம்முன்னு வைப்பாரு. அது மாதிரி பாரதி சொன்னா, காலா என் காலருகே வாடா, நான் உன்னை சிறு புள்ளன மதிக்கிறேன், உன்னை போட்டு மிதிக்கிறேன்னாரு. இப்படி இளைஞர்கள் தான் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள். நாட்டினுடைய நாடி துடிப்பாக இருக்கவர்கள், வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறவர்கள் இளைஞர்கள் தான். ஆனால் முதியவர்கள் கடந்து போன வாழ்க்கையிலே இருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. கண்ணதாசன் கூட சொன்னானே, காலங்களில் அவள் வசந்தம். வசந்தம் தான் காலத்தின் வாலிபம். அதனாலதான் காதலியை வர்ணிக்கிற பொழுது காலங்களில் அவள் வசந்தம்னா. ஏன் சொல்லலாம்ல, காலங்களில் அவள் கடுங்கோடை சொல்லலையே. இன்னும் கூட சொன்னா, காற்றினிலே அவள் தென்றல். ஏன்னா தென்றல் தான் காற்றின் வாலிபம். இப்படி வாழ்க்கை முழுவதும் ரசிக்கப்படுவது இளமைதானே தவிர நிச்சயமாக முதுமை அல்ல. முதுமை மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. அவர் சொன்னது மாதிரி நேற்றைய விட இன்றைய இளைஞர்கள் ஒன்றை சொல்றேன். பெண் குழந்தைகள் ஒரு காலத்துல வீட்டுல பாட்டியெல்லாம் இருக்கும், பாட்டி வைத்தியமா சொல்லி பல பேருக்கு வைத்தால போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்றாங்க. இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்லை. நீங்க +2 ரிசல்ட் பார்த்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா தொடர்ந்து போடுறான், மாணவிகள் முதலிடம். நடுவர்கள், இது சாதாரண சாதனை அல்ல. இந்த இந்திய நாட்டிலே ஒரு காலத்திலே ஒடுக்கி வைக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு இளம் பெண்கள் சமூகத்தின் சகல துறையிலும் கம்ப்யூட்டர் துவங்கி ஆட்டோ ஓட்டுகிற வரை எங்கள் இளம் பெண்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு சவாலாக ஏற்று எதிர்கொள்கிறார்கள். இதை விட என்ன தெரியுமா, இளைஞர்களுக்கு சுயநலம் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. இந்த பெரியவங்க என்னன்னா, ஏய் நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குடா, அதெல்லாம் மீறலாமா, நம்ம என்ன ஜாதி, நம்ம என்ன பழக்கம்னு சொல்லி பழமையை காட்டி காட்டி இவனை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறாங்க. ஆனா இளைஞர்கள், காதலிக்கிற இளைஞர்கள் ஜாதியை மறுத்து காதலிக்கிறார்கள். வீட்டில் இருக்க பெரியவங்க தான் அந்த வரதட்சணை, ஒரு பெரிய டிராமா. அது பொண்ணு பார்க்க போற இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு வேற எந்த உலகமும் கிடையாது. இவர் அந்த பொண்ணு அவரை பார்க்க, இவர் அவரை பார்க்க, அது ஒரு சினிமா தனியா ஓடும். இந்த பக்கம் இந்த பல்லு போன பெருசு அலைஞ்சு உட்காந்துக்கிட்டு, அப்புறம் என்ன, அப்புறம் பேசுங்க, என்னத்தா நீங்க பேசுங்க, என்ன பேசாம இருந்து இவ்வளவு நேரம் தின்னீங்களா பச்சி சொச்சியெல்லாம் உட்காந்து பேசுங்க. அப்புறம் நீங்க என்ன போடுறீங்க, நாங்க 2 குண்டு போடலாம்னு இருக்கோம், இப்ப நீங்க என்ன போடுறீங்க, எங்களால முடிஞ்சதா போடுறோம். இப்படியா பேசிக்கிட்டு இருந்துட்டு
இதுகளுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த வரதட்சணைங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததே வீட்டில் இருக்க பெரியவங்க தானே தவிர அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வேணாமியா, ஒன்றை கொடுத்தா போதுமியா, அப்படித்தான் அந்த பையன் நினைக்கிறான். ஆனால் வீட்டில் இருக்க பெருசுகளா, ஏய் சும்மாடா எங்களுக்கு தெரியாது, நேற்று வந்த பையன் நீ பேசுகிற அளவுக்கு வந்துட்டாக்க அப்படின்னு அவனை அடக்கி வச்சுக்கிட்டு இப்படி வீடு வீடா அழைச்சி கொண்டு ஷோ காட்டிக்கிட்டே இருக்கிறது. ஒரு குடும்பமே அலையுது. இப்படி இந்த பயலை அழைச்சிட்டு போய் மாடு போய் சந்தைக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி அந்த வீட்டில் கொண்ட கட்டை 4 பஜ்ஜியை திங்க மறுபடியும் அவுத்துட்டு வந்துடுறேன். இப்படி பண்றது யாரு? இளைஞர்களா பெரியவர்களா? இன்னும் யோசித்து பார்த்தால் நடுவர்களே, வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறவர்கள் இளைஞர்கள். வாழ்க்கையை பற்றிய அவநம்பிக்கையை சுமந்து கொண்டு தங்களால் எதுவெல்லாம் முடியவில்லையோ அதையெல்லாம் அடுத்தவர்கள் மீது சொன்னாரே விடுதலை போராட்ட வீரர்கள். நிச்சயம் நந்தலால் அழகா சொன்னாரு, இந்த 50 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருந்த முதியவர்கள் இளைஞர்களுக்கு என்ன நம்பிக்கை தந்திருக்கீங்க? ஒருத்தர் பெரியவர் சொன்னார், ஏய் நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னாரு ஒரு பெரியவர், பழைய மந்திரி. ஒரு இளைஞன் சொன்னா அவரை பார்த்து, ஏய் இனிமே சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லாத, சுதந்திரம் வாங்கினது உண்மை, எங்கடா கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க? இன்னொருத்தன் கேட்டான், சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லாதே, சுதந்திரத்தை என்னால் சாப்பிட முடியவில்லை, சோறு போடுன்னு கேட்டான் ஒரு இளைஞன். என்ன தந்திருக்கிறீர்கள், என்ன நம்பிக்கையை தந்திருக்கிறீர்கள் கேட்டீங்களே, என்ன லட்சியம் என்று. லஞ்சமும் ஊழலும் ஜாதியும் மதமுமாய் பிரிந்து கிடக்கிற சமூகத்தில் இளைஞனுக்கு பழைய தலைமுறை கட்டு வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? ஆனால் நடுவர்களே, இதையெல்லாம் மீறி நம்பிக்கையோடு படிக்கிறான் சார் எங்க இளைஞன். யோசிச்சு பாருங்க, இன்ஜினியரிங், டாக்டர், மெடிக்கல் ஏதாவது கிடைக்காதா, என் தாய் நாட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி எந்த வேலைக்கு போகவும் எங்கள் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவ்வளவு அருமையா படிக்கிறான், அவ்வளவு அறிவோட இருக்கான். ஆனா என்ன தந்திருக்கீங்க? காலேஜுக்கு போனா நோ அட்மிஷன் போர்டை தவிர முதியவர்கள் இளைஞர்களுக்கு என்ன தந்திருக்கிறீர்கள்? நான் மிகுந்த பணிவோடு கேட்கிறேன், எங்களுடைய இளைய தலைமுறையை பார்த்து எதுவுமே செய்யாத மூத்த தலைமுறைக்கு உன் லட்சியம் என்ன என்று கேட்கிற யோகியதை உங்களுக்கு இல்லை. எங்கள் லட்சியத்தை நாங்களே தேடிக்கொண்டிருக்கிறோம். நான் கம்பீரமாக சொல்லுகிறேன், வருகிற நூற்றாண்டிலே உங்களுடைய பழைய லட்சியங்களை தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் ஒரு புதிய லட்சியத்தோடு புறப்பட்டிருக்கிறோம். உங்கள் கனவுகளையும் அழுக்குகளையும் எங்கள் மீது சுமத்தாதீர்கள். வருகிற நூற்றாண்டு இளமையின் நூற்றாண்டு, வாலிபத்தின் நூற்றாண்டு. அவன் உங்கள் லட்சியங்களை தூக்கி போட்டுவிட்டு இந்த சூரியனையே உள்ளங்கைக்குள் கொண்டு வருகிற புதிய லட்சியத்தோடு இளையபடை புறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறை சொல்லுகிற பொழுது நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள்? நான் கேட்கிறேன். காந்தி போனார், சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். எங்கள் இளைஞர் என்ன புரிந்து கொண்டான்? சரி, பிரச்சனை இல்லை போல இருக்கு, வேகமா போயிருப்பார் போல, கொடுத்துட்டு வாங்கி கொடுத்தால் போல நினைச்சிட்டான். ஆனா சுதந்திர போராட்ட வரலாற்றை மறைத்த தலைமுறை உங்கள் தலைமுறை. எனவே இளைஞர்கள் தான் முதியவர்கள். அவர்களுடைய அனுபவம் இருக்கலாம், அந்த அனுபவத்தால் யாருக்கும் பயன் இல்லை. திண்ணை பேச்சு வீரர்கள் அவர்கள். இளைஞர்கள் தான், அவர்கள் கனவுகளோடு இருக்கிறார்கள், கற்பனைகளோடு இருக்கிறார்கள். ஒரு புதிய உலகத்தை, நாட்டையும் வீட்டையும் பாதுகாப்பதிலே முன்னணி வகிப்பவர்கள் இளைஞர்கள் தான். அவர்கள் சொன்ன அத்தனை பெரியவர்களுக்கும் அவர்களுடைய பொது வாழ்க்கை துவங்கியது அவர்களுடைய இளம் பருவத்திலே தான். யாரும் 80 வயதிலே தங்களுடைய பொது வாழ்க்கையை துவங்குவதில்லை. இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அன்றைக்கு இளைஞனாக சுதந்திர போராட்டத்திலே குதித்தவர்கள், பொது வாழ்க்கையிலே குதித்தவர்கள். யார் இளமையிலே சரியான திசையிலிருந்து துவங்குகிறார்களோ அவர்களுடைய பயணம்தான் முதுமையிலும் சரியாக முடிகிறது என்று சொல்லி இந்த கிழவர்களுடைய அப்பீலை தள்ளுபடி செய்து நீங்கள் ஒரு இளைஞர் என்று நிரூபிக்க வேண்டும். எனவே இளைஞர்களுக்கு தீர்ப்பு சொன்னால் புத்தாண்டிலே நீங்களும் ஒரு புதிய இளைஞராக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். பழைய நூற்றாண்டு போகட்டும், பழைய பெருசுகள் போகட்டும், நீங்களும் நமது அணியும் சேர்ந்து வாழ்க்கையை, புதிய நூற்றாண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம். இளைஞர்களே அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தூள் கிளப்பிட்டார். முடிப்பு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? நடுவர் அவர்களே, நீங்கள் இளைஞர்களுக்கு தீர்ப்பு சொன்னால்தான் இந்த நூற்றாண்டில் நீங்கள் இளைஞனாக இருப்பீர்கள். முதியவர்களுக்கு தீர்ப்பு சொன்னா நீங்க வயசானவர் ஆயிருவீங்க அப்படின்னு. இப்ப ஏன் நிலைமை பாத்தீங்களா? நடுவரா இருக்கிற இந்த தலைப்புக்கு அநேகமா நான் பொருத்தமான ஆளு. இளைஞன்லையும் சேர்த்து இல்லாம முதியவன்லையும் சேர்த்து இல்லாம ஒரு கிரிட்டிக்கலான வயசு 40 இப்பதான் தொடங்குது. நல்ல வேலை அந்த வயசுக்கு ஒரு பழமொழி வச்சிருப்பான் நம்பாளு, 40 வயசுக்கு பிறகு அப்படின்னு. காரணம் அது இளமைக்கும் முதுமைக்கும் இடைப்பட்ட ஒரு வயசு. பரவாயில்ல, இவர் இந்த நூற்றாண்டுல நான் இளைஞர்களுக்கு தீர்ப்பு சொன்னாப்புல என் வயசு இப்படி இறங்கு வரிசையில போதா? இல்ல, ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க ஒரு மனிதன் முதுமையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறான். அதுதான் உண்மை பேசினார். உண்மையில ஒரு இளைஞன் புதுமையா சிந்திப்பான். ஒருத்தர் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான். ஒரு வேசியின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதினான் பாருங்க. ஒரு இளைஞன் தான் எழுதினான். என்ன அது?
இன்றுதான் அவள் தனியாக தூங்குகிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு வேசியின் கல்லறையில் எழுதியிருக்கான். எவ்வளவு அழகான சிந்தனை பாருங்க. இந்த புதுமை சிந்தனை வந்து இளைஞனுக்கு தான் வரும். பெருசு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. எது தெரியுமா ரொம்ப கொடுமை? ரோட்ல வாழைத்தோல் வலிக்கு விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, யாரும் பார்க்கிறான் விழுந்தோன்னு என்ன செய்வோம் தெரியுமா? எத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னு இப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். ஒருத்தரும் பார்க்கலன்னா ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு போயிடுவான். சில பேர் வந்து இப்படி பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போவான். பரவாயில்ல, பார்த்துட்டு போனா கூட பரவாயில்ல. எப்போ நம்மளுக்கு ரொம்ப கோபம் வரும் தெரியுமா? விழுந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதான் பார்க்கறையில விழுந்துட்டியா, அப்புறம் விழுந்துட்டியா அப்படின்னு வாழைத்தோலா பார்த்து போறதில்ல அப்படின்னு. பார்த்து போயிருந்தா நான் ஏன்டா விழுந்திருக்கேன்? இந்த ஆராய்ச்சி ஒன்று யாராவது பையன் பண்ண சொன்னாங்களா? ஃபெயிலா போயிட்டேன்னு ஒரு பையன் வந்து ஒரு அப்பாட்டே தாத்தாட்டே காமிச்சா. ஒரு தாத்தா என்ன சொல்றாரு? ஃபெயில் ஆயிட்டியா? ஆமா. ஓ முகரையில் அதானடா எழுதியிருக்கு. கடவுள் உன் தலையில எழுதுனதை மாற்ற முடியுமா? அப்படின்னு. கடவுளுக்கு வேற வேலை இல்லையா? ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தலையில எழுதுறதான் வேலையா? 8ஆம் கிளாஸ் மேல நீ படிக்க மாட்டப்போ. நந்தலாலாவை கூப்பிட்டு உனக்கு 35 வயசுலேயே முடி உதிரும்னு கடவுள் எழுதினாராங்க. இதா இப்படியா சொல்றது? இன்னைக்கு பெரியவர்கள் விதியின் மீது பழிய போட்டு இளைஞர்களை தொடர்ந்து சிந்திக்க விடுறதே இல்லை. எல்லாம் ஆண்டவன் எழுதிட்டான்ல உன் தலையில, அப்புறம் எப்படி மாற்ற முடியும்? என்ன இப்படி மனைவி சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறா? எல்லாம் கடவுள் எழுதிட்டாரா? இதை கூட கடவுள் எழுதுறாரு. உன் மனைவி சொன்னபடி கேட்க மாட்டாள் அப்படின்ட்டு இதை போய் கடவுள் எழுதுறாருன்னு சொல்லி பெருசு அவர் முத்திரை குத்துறதுல பெருசு பெரிய ஆள். இவன் இப்படித்தான், இவனை எங்கடா விளங்க போறேன், இவன் உருப்பிடுவான்னு நினைக்கிற, இவன் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்தா வந்திருக்கான், நாசமா போயிடுவான்டா விளங்காம. இப்படியே முத்திரைகளை குத்தி குத்தி எத்தனை இளைஞர்களை வாளா வெட்டிகளாக மாற்றி வைத்திருப்பது யார்? முதியவர்கள் தானே. கேட்டார். வரதட்சணைங்கிறதுக்கு அவர் சொன்னார் பாருங்க. ஒரு பையன் சொல்றான் வந்து, எனக்கு அந்த பொண்ணு கிடைச்சா போதும், வரதட்சணையே வேணாம், 1 பவுன் கூட போட வேணாம், கல்யாண செலவு கூட நாங்களே பார்த்துக்கிறோம், அந்த பொண்ணுக்கு புடவை கூட நானே எடுத்துடுறேன், ஒரு செலவும் இல்லாம அந்த பொண்ணை மட்டும் வர சொல்லுங்கன்னு சொன்னா அந்த இளைஞனை பாராட்டுவாங்கன்னு நினைக்க. பெருசு கூப்பிட்டு என்ன பேசுதுங்க? ஏன் தெரியுமா அவன் வரதட்சணை வேணாங்கிறான்? ஏதாவது வியாதி கீதி இருக்கும்டா, இல்லாட்டி அவன் எதுக்கு வேணாங்கிறான்? இப்படியா வரதட்சணை வேணான்னு சொல்ற ஒரு இளைஞனை பாராட்டுறதை விட்டுட்டு அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ வியாதி இருக்கு, அதனாலதான் அவன் வரதட்சணை வேணாங்கிறான்ற ஒரு சந்தேக பார்வையை இன்னைக்கு கிளப்பி விடுறது யாரு? முதியவர்கள் தான். பேசியிருக்காரு, பிரமாதமான பேச்சு. ஒரு 40 கல்லூரி மாணவர்களை ஒரு பேராசிரியர் வந்து ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போனார். அப்ப வந்து ஒரு இடத்துல ஒரு போர்டு எழுதியிருந்தாங்க, அனாதை ஆசிரமத்தில், இன்று இங்கே ஒரு 300 ரூபாய் கொடுத்தால் இங்கு இருக்கக்கூடிய அனாதைகள் நன்றாக சாப்பிடுவார்கள், யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்னு எழுதி ஒரு போர்டு எப்பயுமே வைப்பாங்களாம், வச்சிருந்திருக்காங்க. அந்த இளைஞர்கள்லாம் பார்த்துட்டு இந்த பேராசிரியர் பார்த்துட்டு போயிருக்காரு. வயசானவர் அவரு உடனே அந்த போர்டை பார்த்தோன்னா இறக்கப்பட்டு, சரி ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கடா, 300 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக இவர் பெரியவர் அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார்களாம். யாரு? கல்லூரி மாணவர்கள். சரி இப்ப ஒரு ஃபைன் போட போறேன், நம்ம காலேஜினுடைய பேட்ச், அதாவது சுற்றுலா போறவங்களும் அவங்க காலேஜினுடைய பேட்ச் போட்டிருக்காங்க, பேட்ச் யார் யார் அணியவில்லையோ அவர்களெல்லாம் ஆளுக்கு 10 ரூபா அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லாம பஸ்ல ஒருத்தரா ஏறி பாக்குறாரு, ஒருத்தன்ட்ட கூட பேட்சே இல்லை. என்னன்னு பார்த்தா இந்த பேராசிரியர் படிப்பதற்கு முன்னாடியே அந்த விளம்பரத்தை அவன் படிச்சுட்டு வந்து நம்ம எல்லாரும் பேட்சை கலட்டிட்டா 10 ரூபா நம்மள்கிட்ட வாங்கிடுவாரு அப்படின்னு பேட்சை தூக்கி எல்லாம் பையில வச்சுட்டு எல்லாரும் 10 ரூபாய் கையில கொடுத்துருக்கானு. என்னடா யாருமே ஏன்டா பேட்ச் அணியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பாக்கெட்ல இந்த பேட்ச் கீழே விழுந்துருக்கு. சார் உங்களுக்கு முன்னாடியே நாங்க அதை பார்த்துட்டோம், நீங்க கேட்ட உடனே எல்லாரும் எங்க பேட்ச் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டோம் சார், உங்களுக்கு முன்னாடியே நாங்க அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம், எங்களுடைய சிந்தனை உங்களுக்கு முன்னாலேயே வந்து விட்டது அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து அந்த பேராசிரியருக்கே பாடம் கற்பிச்சான். இளைஞர்கள் ஏதோ ஒரு தாறுமாற நடந்து போற மாதிரி நீங்க அவங்க மேல குற்றம் சாட்டாதீங்க அப்படின்ட்டு பிரமாதமா பேசினார். இனி முதியவர்களே அப்படிங்கிற அணிக்கு நிறைவு பேச்சாளராக வாங்க கவிஞர் ஜிவி அவர்கள் வாங்க. நல்ல தீர்ப்பு சொல்ல இருக்கிற ஜஸ்டிஸ் கோபிநாத் மாதிரி அமர்ந்திருக்கிற எங்கள் நடுவர் லியோனி அவர்களே, இளமை கோலங்களை போட்டு காட்ட போகிறோம் என்று வந்து தப்பு தாளங்களோடு போய் அமர்ந்திருக்கிற எதிர்கட்சியை சார்ந்த நந்தலாலா அவர்களே, மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, 6லிருந்து 60 வரை பெற்றிருக்கிற அனுபவத்தின் சாரத்தை அற்புதமாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிற முத்துநிலவன் அவர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, மதுக்கூர் ராமலிங்கம் வந்து என்னென்னோ பேசிட்டு போனார்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரேடியோவிலலாம் வானிலை அறிக்கை போடுவாங்க. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கிற புயல் மேலும் நகர்ந்து கடுமையான மழையாக இருக்கும், மழை பெய்யாமலும் இருக்கலாம், சிற்சில இடங்களில் தூறல் இருக்கும், பொதுவாக வானநிலை மந்தமாயிருக்கும். எல்லாத்தையும் சொல்லி வைப்பாங்க, எதுலையாவது உள்ள பழிச்சிட்டு போட்டோம்னு. அப்படி வானிலை அறிக்கை வாசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அறிக்கையை இவர் இங்கே வந்து வாசிச்சுட்டு போய் என்னென்னோ பேசிட்டு போயிருக்காரு. ஒன்றுமே சம்பந்தம் இல்லை. இதில் வேற ரொம்ப சொல்லிட்டு போயிருக்காரு, இளைஞர்கள் துடிதுடிப்பானவர்கள், சுறுசுறுப்பானவர்களா. பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பசியோட வாழை மரத்துக்கு கீழே படுத்திருந்திருக்கான். நல்லா கவனிங்க. தாத்தா ஒருத்தர் வந்தார், என்னடான்னார், காலையிலேருந்து அம்மா சோறாக்கி வைக்கவே இல்லை, பசியோட படுத்திருக்கிறேன்ல அப்படின்னு சொன்னான். ஏன்டா படுத்திருக்கிற, மேலே தான் வாழைத்தாறு இருக்குல்ல, நீ பாட்டுக்கு பறித்து உரிச்சு திங்க வேண்டியதானா. உன்னை இவன் சொன்னா, யாரு பறிச்சு யாரு உரிச்சு இதெல்லாம் திங்கிறது போ தாத்தான்னா. இல்லை, வாழைப்பழத்தை உரிச்சு திங்கிறது கூட உனக்கு சோம்பலாடான்னு 2 மிதி மிதிச்சார். இவர் மிதிச்சுட்டு போன பிறகு பக்கத்தில் இருக்கிற பய பார்த்தா, ஏண்டா உங்க தாத்தா இவ்வளவு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் அவரை ஒரு விரட்டி இருக்கலாம்ல நீனா. எவன்டா எழுந்திரிச்சு போய் விரட்டுறது, அதுக்கு வேற ஆளை பாருன்னா. இப்படி இருக்காங்க ஆளுக. இவர் பாட்டு உட்கார்ந்துருக்காரு. இதில் நந்தலாலா வந்து சொல்லிட்டு போனார், நான் 2வது ரவுண்டு வருவேன். இளைஞர்களை பற்றி பேசுகிறாருல, அதனால தான் இப்படி முதல் ரவுண்டு 2வது ரவுண்டு இப்படி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம நாட்டில் பாதி இளைஞர் இப்படி தான் இருக்கான். ரோட்டில் நின்னா பயங்கரமாக பேசிக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தன் பேசியிருக்கான், மச்சி ஒரு 100 டிஎம்சிக்கு ஏற்பாடு பண்ணுறா. உடனே அவர் சொல்லியிருக்கா, இல்லைடா 50 டிஎம்சிக்கு தான்டா வாய்ப்பு இருக்கு. ஏதோ காவிரி கர்நாடகா முதல்வர் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது பரவாயில்ல. இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான், பூரா நெப்போலியன் விஸ்கியா வாங்கி குடிச்சிருக்கான். என்னடான்னு கேட்டிருக்காங்க, சன் டிவிலே போட்டுட்டான்டா, இந்த வாரம் நெப்போலியன் வாரமாண்டா, வேற எதையுமே குடிக்க கூடாதுடா. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவையான பிரச்சனைகளை விட்டு வேறு திசை திருப்புகிற வேளையில் தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர, அனுபவத்தின் சாரத்தோடு இருக்கிறவர்கள் முதியவர்கள் தான். முதியவர்கள்னாலே என்ன அர்த்தம், அனுபவத்தை பதியன் போட்டு வைத்திருப்பவர்கள் என்று அர்த்தம். நிறைய அவர் கிண்டல் பண்ணார். நரைனா என்னங்க, அனுபவம் தந்திருக்கிற ஐஎஸ்ஐ முத்திரை. அந்த நரை அது யாருக்கு விழுந்து கிடக்கிறதோ அவன் தான் வாழ்க்கையின் அனுபவத்தோடு சேர்த்து எடுத்து மெல்ல மெல்ல மக்களை முன்னேற்றி வைக்க முடியும். அதைத்தானே இன்றைக்கு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க, வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி. முதியவர்கள் இருக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் எப்படிலாம் இருக்கு. என்னன்னோ இவர் பாடி சொல்லிட்டு போனாரு, கிரிக்கெட் விளையாண்டாரு, சச்சின் டெண்டுல்கர் இளைஞர் இல்லையா, திறமையெல்லாம் பாராட்டுற ஒத்துக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த தேசத்தில் நெறிகட்டு போய் கிடக்கிற சூழ்நிலை எல்லாம் விட்டு வெறும் கிரிக்கெட் மீது மட்டுமே இளைஞர்கள் மோகம் கொண்டு திரிகிறார்களே, அது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை முதியவர்களுக்கு இருக்கா இல்லையா. அதுலயும் டெண்டுல்கர் அடிச்சாரா, முந்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, சாத்து சாத்துனாங்க. இப்ப முட்டையை போட்டு போயிட்டாரு, வாத்து வாத்துன்னு அவங்க பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கு கிரிக்கெட். எங்க பார்த்தாலும் விளையாடுறாங்க, எதை பத்தி வேணாலும் பேசுறான். சாவு வீட்டுல இருந்து வர்ற ஆள்கிட்ட கூட ஸ்கோர் என்னன்னு கேட்கிறாங்க. போற போக்க பார்த்தா செத்த பணம் சொல்லிரும் போல இருக்கே, ஒன்டே மேட்ச் முடிஞ்ச பிறகு அடக்கமாயிக்கிறேன்டா, ஒரு பயில அழுக மாட்டிய போல இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பிரச்சனையை விட்டு வேறு எங்கெங்கோ போயிட்டு இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் சொன்னார், காதலிக்கிறது இளைஞர்கள். நான் கேட்கிறேன், காதலிக்கிறதெல்லாம் கரெக்டுங்க. ஒரு பொண்ணு பார்த்து பழகின பிறகு அவங்க அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தா வந்து பேச சொல்லுங்க. நீங்க காதலிக்கிறத பத்தி எல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்பது எப்போது வருகிறது, பெரியவர்கள் வந்து பேசுறதா. இதுல வேற இவர் ரொம்ப பெருமையா சொன்னார், அப்படியே முதியவர்கள் தான் வரதட்சணை கேட்கிறாங்க. நான் கேட்கிற எந்த இளைஞர்களாவது வேண்டாம்னு சொல்ற போது அதை மறுத்திருக்காங்களா பெற்றோர்கள்? அவங்க விருப்பத்துக்காக தானே இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் ஆண் பிள்ளை ஆவதை விட அம்மா பிள்ளை ஆவதில் பெருமை என்று சொல்லி கொண்டு சப்பக்கட்டு கட்டிட்டு முதியவர்கள் மேல போய் நிற்கிறார். நான் கேட்கிற, அந்த காலத்தில் வரதட்சணை மறுத்த திருமணம் செய்த எத்தனை பெரியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள்? ஏன் நீங்க அதை எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டே போறார். இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, குடும்பத்துல இளைஞர்கள்னால அப்பப்போ பாசத்தை மாத்திக்கிடுவாங்க. ஒரு அழகா உதாரணமா சொன்னா, முதியவர்களுடைய பாசம் என்பது என்ன தெரியுமா, குளத்துல கிடக்கிற பாசம் மாதிரி. விலைக்கு விட்டாலும் வந்து ஒட்டிக்கும். எவ்வளவு கஷ்டப்படுற இளைஞனா இருந்தா கூட, ஐயோ இவன் வந்தா தேவலேன்னு பரபரப்பா இருப்பான். ஆனா நம்ம இளைஞர் எப்படி, ஏதாவது காரியம் ஆகணும்னு வைங்க, வாங்க தாத்தா, வணக்கம் தாத்தா, என்ன தாத்தா வேணும், 1000 தாத்தா போடுவான். காசே வேணான்னு வச்சுக்கோங்க, பெருசு வேற வேலை இல்லையா, போயிட்டு வா, இப்படி உட்கார்ந்துருப்பான். அதான் அவன் சொன்னா, இவங்களோட பாசம் எப்படி தெரியுமா இருக்கு, தாமரை இலை தண்ணீர் மாதிரி. இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கிற தண்டு மாதிரி நீர்மட்டத்துக்கு ஏற்ப ஏறி இறங்குது இல்ல, அது மாதிரி இருக்கியான்னு வந்து சொன்னான். அப்போ பொதுவாக நீங்க யோசித்து பார்த்தா, இன்றைய இளைஞரிடத்தில்
நாட்டுச் சூழலை உருவாக்குவதிலும் சரி, வீட்டுச் சூழலை உருவாக்குவதிலும் சரி ஒரு நம்பிக்கை இல்லை. அவநம்பிக்கையோடு இருக்கான். எதை பார்த்தாலும் இப்படிதான் இருக்கான். ஒரு செருப்பு தைக்கிற கம்பெனி ஒன்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு 2 ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வச்சான். ஒரு ஆளுக்கு வயசு 25, இன்னொரு ஆளுக்கு வயசு 50. இந்த 25 வயசுக்காரன் பார்த்துட்டு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தான், நம்ம செருப்பு அங்கே விற்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னு சொன்னா யாருக்குமே அங்கே செருப்பு போடுற பழக்கமே இல்லைன்னு சொன்னான். இந்த வயதான ஆள் பார்த்துட்டு வந்து சொன்னா, நம்ம செருப்பு இங்கே விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, என்ன செருப்பு போடுவதால் ஏற்படும் நன்மை பற்றி கொஞ்சம் நாம விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொன்னான். அப்போ பார்க்கிற பார்வையில் இவர்களுக்கு கோளாறு இருக்கு. எதை பார்த்தாலும் அவநம்பிக்கை அலையிறாங்க. ஒருத்தர் அழகா சொன்னா, நம்பிக்கை நார் மட்டும் உன் கைகளில் இருந்து விட்டால் உதிர்ந்த மலர்கள் எல்லாம் வந்து ஒட்டி கொள்ளும், கழுத்து மாலையாக கட்டி கொள்ளும் சொன்னான். அந்த நம்பிக்கை இன்றைக்கு இளைஞர்களுக்கு இல்லை. ஆனால் அனுபவத்தோடு கூடிய பெரியவர்கள் அதையெல்லாம் சொல்லி திருத்துறாங்க, மெல்ல மெல்ல முன்னேறிவான்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா மோசமான விஷயங்களே பார்த்து பார்த்து நம்மால் இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டா. ஒண்ணும் இல்ல, இந்த 5 ரூபா நோட்டு பாருங்க, எப்படி கிழிஞ்சு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. இதுல பஸ்ல ஒருத்தன் என்ன பண்ணிருக்காரு, கண்டக்டர் ஒரு இளைஞர்கிட்ட புது செலவு நோட்டை கொடுத்துட்டாரு. இவன் உடனே சண்டைக்கு போயிருக்கான், யாரை ஏக்க பாக்குற, 5 ரூபா நோட்டு பூரா கிழிஞ்சுதானே இருக்கு, நீ என்ன நல்ல நோட்டுன்னு சொல்லி செல்லாத நோட்டை கொடுத்து ஏக்க பாக்குறியான்றான். இன்றைக்கு இருக்கிற இளைஞருடைய மனோபாவம் இப்படித்தான் இருக்கு. செல்லாத நோட்டுகளோடு மோசமான நோட்டுகளோடு பழகி பழகி நல்ல விஷயங்கள் வருகிற போது அதை புறக்கணிக்கிற ஆள் மாதிரி இருக்கான். நீங்க பொது வாழ்க்கையில ஈடுபட்டாலே லஞ்ச ஊழல் அப்படிலாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டில் இப்போது ஒரு தலைவர் இருக்கார். அவர் என்ன செஞ்சாரு, தன் சொந்த சொத்தில் தனக்கு வந்திருக்கிற பங்கு தொகையை கூட தான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு லட்சியத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக எழுதி வச்சால். அவருடைய பேர் ஹரிகிஷன் சிங் சுர்ஜித். நான் கேட்கிறேன், அது மாதிரியான முதியவர்களை பார்த்து நம்பிக்கை பெற வேண்டும் என்கிற எண்ணமாவது முதல்ல இந்த இளைஞர்கிட்ட இருக்கா? 2000 ஆண்டுல தயவு செய்து திருந்துங்கய்யா, அதற்காக தான் நாங்க சொல்றோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. யோசித்து பார்த்தால் இளைஞர்களுடைய அந்த அவலங்களை எல்லாம் பரவலாக இந்த சமூகம் கண்டுகொள்வதே இல்லை. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, செருப்பு போட்டு நீங்க நடக்கிற போது தளிர்களின் மீது அது மிதிக்கிற போது சத்தமே வராது, சருகுகளின் மீது செருப்பு மிதிக்கிற போதுதான் சத்தம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முதியவருக்கு, அனுபவம் சார்ந்த முதியவருக்கு ஒரு கொடுமை இழைக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த சமூகம் கெட்டு போயிருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு என்பதால் தான் அப்படிப்பட்ட விஷயங்களை இருக்கு என்று நீங்கள் பார்த்தால், மெல்ல மெல்ல நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிற இளைஞர்களுக்கு தான் வாழ்ந்த காலத்தில் அனுபவத்தின் சாரமாக விளங்கி பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த முதியவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும். இதுக்கு மத்தியில் நாங்கள் இந்த இளைஞர்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு முன்னால் இருக்கிற முதியவர்களுடைய அனுபவத்தை, அறிவை, தியாகத்தை, சகிப்புத்தன்மையை, உழைப்பை நீங்கள் முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கற்றுக்கொள்கிற காலத்தில் தான் வீட்டுச் சூழலும் நாட்டுச் சூழலும் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு சூழ்நிலையாக மாறும். எனவே வீடும் நாடும் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு பெரிதும் துணையாக இருப்பது இளைஞர்களை விட முதியவர்கள் தான் என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களா முதியவர்களாங்கிற விவாதம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும். ஆனா நீங்க கைதட்டி இருக்கிறத பார்த்தா இளைஞர்களுக்கும் கைதட்டி இருக்கீங்க, முதியவர்களுக்கும் கைதட்டி இருக்கீங்க. இது எதுக்குன்னா என்னை மெண்டல் ஆக்குறதுக்கு. நீ எதுக்கு தீர்ப்பு சொல்லுவேன்னு பார்ப்போம்யா. ரெண்டையும் சமமா ரசிச்சிருக்கீங்க. உங்களை நம்ப முடியல. நான் உங்களை வச்சு தீர்ப்பு சொல்லலான்னு நினைச்சு இப்ப நீங்க எனக்கு சரியா அல்வா கொடுத்துருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு முடிவு தெரிகிறதுக்காக இந்த அணித்தலைவர்கள் 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் சரியா எனக்கு வந்து முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும். யாரு தொடங்கினாரோ அவர் தான் முடிக்கணும். நீங்க தானே தொடங்குனீங்க, அவர் தான் முடிப்பாரு. இப்பொழுது முத்துநிலவன் 2 நிமிடத்தில் தன்னுடைய தொகுப்புரையை வழங்க முதியவர்களே என்ற அணிக்கு வருகிறார். நடுவரை உள்ளிட்ட அவையினருக்கு மீண்டும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, இளைஞர்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும். ஆனால் இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. 16 வயசுல ஒருத்தன் டாக்டர் பட்டம் வாங்கினான். உலகத்திலேயே மிக 16 வயசுல ஒரு டாக்டர் பட்டமான எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாங்க. அவன் பேரு பாலமுரளி அம்பாடி, பம்பாய்க்கார பையன். பெருமைப்பட்ட அவனை பற்றி 15 நாள்ல இன்னொரு செய்தி வந்தது. பாலமுரளி அம்பாடி என்கிற அந்த 16 வயது இளைஞனோடு அவன் அண்ணன், அவங்க அண்ணி, அம்மா, அப்பா எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. என்னன்னா
அவனும் அவன் அண்ணனுமாக சேர்ந்து அவனுடைய அண்ணியை கொடுமை செய்து வரதட்சணை கொடுமை செய்த காரணத்தினால் அவர்கள் உள்ளே வைக்கப்பட்டார்கள். இதைத்தான் வள்ளுவன் சொன்னான், அறம்போலும் கூர்மையரானும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்கள். அந்த இளைஞன் சரியாக இருந்திருந்தால் அந்த முதியவர்கள் அதை தடுத்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற இளைஞர்களைத்தான் நான் கேட்கிறேன். பொறுப்பாக இருக்கிற இளைஞன் நாட்டுக்கு சொத்தாக இருப்பான். ஆனால் பொறுப்பற்ற இளைஞன் தனக்கே தீ வைத்துக் கொள்கிறான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வீட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, களப்பணம் இருந்தாலும் போதாது, வீட்டுல ஒரு கிழப்பணம் இருக்கணும். வீட்டுல ஒரு கிழப்பணம் இருக்கணும். வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படித்தான். அதே போலத்தான் இந்தியா தலையிலிருந்து நிற்க வேண்டும் என்பதற்காக 77 வயதில் நவகாலியில் நூற்றுக்கணக்கான மைல்களை வெறும் காலால் நடந்து திரிந்ததே ஒரு கிழம். வாழடி எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி என்கிற கிழவன் சொன்னதை கேட்டிருந்தால் ஏழையா மரக்கலவர்கள். அதை கேட்பதற்கு தயாராக இல்லாத இளைஞர்கள், அற்புதமான இளைஞர்கள், அன்பு மிகுந்த இளைஞர்கள். கோவை மாநகரத்தில் திருப்பூர் குமரன் வீதியில் குண்டடிபட்டு செத்து போன கோரத்தை என்னால் மறக்க முடியவில்லை. எனவே நல்ல கிழவர்கள் சொல்லுவதை, நல்ல முதியவர்கள் சொல்லுவதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இளைஞர்களே, உங்களுடைய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற முதியவர்களை தயவு செய்து மதியுங்கள். முதியவர்களை மதிக்காத எந்த தேசமும் உருப்பட்டதில்லை. நாடு முதியவர்கள் தேசமாக மாறிவிடக் கூடாது. கடைசியாக ஒன்று, நடுவர் அவர்களே, உங்களுக்கு அவர் சொன்னாரு, இளைஞர்களின் சார்பாக நீங்க தீர்ப்பு சொல்லணும்னு. நீங்க இனிமே வாழ போற வாழ்க்கை முதிய வாழ்க்கை. அது பற்றி உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்குமானால், முதிய வாழ்க்கை அர்த்தபூர்வமாக நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று நம்பினால் முதியவர்கள் தான் என்று தீர்ப்பளியுங்கள். இல்லையே வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கடைசிக்கு எல்லாம் என்னைய தூக்கி போடுங்க ஐயா. வாங்க கவிஞர் நந்தலால் அவர்களே. நந்தலால் அவர்களின் தொகுப்புரை 2 மணி துளிகள் மட்டும். ஒரே சத்தம் யா முத்து நிலவன் கிடுகிடுத்து போச்சு. அந்த இடமே ரொம்ப பயப்படுறோம், அப்படிதான் சத்தம் போடுவான். அதான் இயற்கை. நீங்க செகண்ட் ஷோ பார்த்துட்டு திரும்புற ஆள் இருக்கிறான்ல, ஊரு வெளிச்சம் இருக்க வரைக்கும் ஒழுங்கா போய்கிட்டு இருப்பான் சைக்கிள்ல. இருட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்படி சுத்தி முத்தி பார்ப்பாங்க. அச்சம் என்பது மடமையடா. அவன் பயப்படுறான், அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. இவனு நிலவனோட சத்தத்துக்கிட்ட யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நான் தெரியாம கேட்கிறேன், நாகர்கோயிலில் ஒரு ஈவ்டீசிங்ல ஒரு பொண்ணு செத்துருச்சு. உடனே ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டார். பார்த்தீர்கள் 5 பேர். நிலவன் அதெல்லாம் உண்மை. அந்த 5 பேரையும் கைது செய்ய என்று நாகர்கோயில் மாணவர்கள் ஊர்வலம் போயிருக்கிறான்ல, அவனு இளைஞன் தான். ஈவ்டீசிங் பண்ண மட்டும் இளைஞன் இல்ல, அந்த சக மாணவனை கைது செய் என்று ஊர்வலம் போன வாலிபர் சங்கமும் மாணவர் சங்கமும் நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்கிறத மறந்துடாதீங்க. அந்த நியூஸ் நீங்க வாசிக்கலையா? சாய்ஸ்ல விட்டுருப்பாரு, வாத்தியார் இல்ல, சாய்ஸ்ல விட்டுருப்பாரு நியூஸ் பேப்பரையே. எதையாவது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் ஒரு இவர் மாதிரி ஒரு வாத்தியார் வந்தார். பயல்கள் எல்லாம் பார்த்தார். காலையில் என்னடா சாப்பிட்டீங்கன்னார். அவருக்கு என்ன நினைப்புன்னா, நினைவாற்றலை சோதிப்பதாக ஒரு கற்பனை. அந்த வாத்தியார் ஒரு பொண்ணை பார்த்து கேட்டார், பாப்பா நீ என்னம்மா சாப்பிட்ட காலையில்? அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் பழைய சோறு சாப்பிட்டேன்னு. வாத்தியாருக்கு நினைப்பு, இந்த பசங்களுடைய ஞாபக சக்தியை சோதிக்கிற யாரு, நம்ம நிலவன் மாதிரி முதியவருக்கு. திடீர்னு யோசிச்சார், சரி இன்னைக்கு காலையில் பழைய சோறு சாப்பிட்டீர்ல, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த பாபர் மசூத் இடிக்கப்பட்ட அன்று காலையில் என்ன சாப்பிட்டாயினார். இவருக்கு என்ன நினைப்பு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணு சொன்னுச்சு, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூத் இடிச்ச அன்னைக்கு காலையில் பழைய சோறு சாப்பிட்டேன்னுச்சு. முதியவருக்கு ஆச்சரியம், என்னடா எப்படா இவ்வளவு ஞாபக சக்தி, எப்படிமா உனக்கு இவ்வளவு நினைவாற்றல்? அது சொன்னுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, டெய்லி எங்க வீட்டுல காலையில பழைய சோறு இருந்துச்சு. இன்டர்நெட் பெருசு இல்ல, சாப்பிட கொஞ்சம் கிரவுண்ட் நட் வேணும்னு ஆசைப்படு, கொஞ்சம் கிரவுண்ட் நட் வேணும், கொஞ்சம் கோகனட் வேணும்னு ஆசைப்படு. வெறும் இன்டர்நெட் அல்ல எதிர்கால உலகம். நிலவனுக்கு நான் ஒன்னு சொல்லிடுறேன், தயவு செய்து கெஞ்சி. இவருக்கு ஏன் இருந்தார் ஜீவி, காதலிக்கிற, ஆனா காதலிச்சு முடிச்சவன் ஏன் தெரியுமா, பெரியவங்களை தானே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். ஏன் இப்படி கூப்பிடுறான், ஏன் தெரியுமா கூப்பிடுறான், அவங்க தான் கெடுப்பாங்க, அவங்களே கூப்பிட்டு கேட்டுருவோம் தான் கூப்பிட்டு கேட்கறான் எல்லாரும், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. தந்தை பெரியார பேசுறான் சொல்றேன். நிலவனுக்கு தெரியுமா, தந்தை பெரியார் தொண்டில் பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விடும் மண்ட சுரைப்பு உலகுதுடும் நான் பாவேந்தன். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, பெரியார் எப்போது என்ன ஆனார்னு. நாகம்மை செத்து போறாங்க, நாகம்மை செத்து போறாங்க. பெரியார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கடிதத்தை எழுதினார். அன்றைய தினம் மனைவியை பத்தி நெக்கூறுகள் எழுதிட்டு கடைசியில் எழுதினார், நாகம்மை இன்று இறந்து போனாள், அது ஒரு வகையில் நல்லது.
பெரியார் சொன்னது அது ஒரு வகையில் நல்லது. ஏனென்றால் நாகம்மை உயிரோடு இருக்கிற வரையிலும் நான் வீட்டுக்கு வர வேண்டி இருந்தது. நாகம்மை செத்த பிறகு எனக்கு இந்த ஊரே நாடே வீடானது என்று பெரியார் எழுதினது இளம்பருவத்தில். அதனால இளமையில எவன் கரெக்ட் ஆகிறானோ அவன் தான் முதுமையில வந்து சேர்றான், மற்றவன் ரிட்டையர் ஆயிடுறான். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எப்படி வரால எல்லாத்தையும் மறக்க முடியுது? இந்த நாட்டின் சுதந்திர போராட்டம் வந்தே மாதரம் என்கிற கோஷத்துக்கு மரியாதை இருக்கா இல்லையான்னு வெள்ளக்கார சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருந்தான். திருநெல்வேலி கலெக்டர் மாத்திரம் விசாரிச்சான். வந்தே மாதரம்னா திருநெல்வேலியில செத்த புணம் கூட எழுந்து நிக்குதுன்னு கலெக்டர் பதில் எழுதினான். அங்கே இருந்து கேட்டான் லண்டன்ல இருந்து, அது எப்படா திருநெல்வேலியில மாத்திரம் செத்த புணம் கூட வந்தே மாதரம்னா எழுந்து நிக்கும்னு கலெக்டர் பதில் எழுதினா. அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்ல, ஒரு 35 2 25 தான் காரணம். அந்த ஒரு 35 வஉசி என்கிற இளைஞன், ஒரு 25 மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்கிற இளைஞன், மற்றொரு 25 சுப்பிரமணிய சிவா என்கிற இளைஞன். எங்க பாரதி ஏன் தெரியுமா இள வயசுல செத்தான்? மீசையில் கூட ஒரு வெள்ளையனை பார்க்க அவன் விரும்பாததால் தன் இளவயதில் செத்தான் என்பதை முத்துநலவனுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இளமையை தயவு செய்து சீண்டாதீர்கள், கெஞ்சி கேட்டுக்கிறேன். இளமையை சீண்டாதீர்கள். இளமையை சீண்டினவெல்லாம் என்ன இருக்கிறாங்கிற பட்டியலுக்குள் நான் போக விரும்பல. ஏன்னா முதியவர்கள்லாம் குரங்கு மாதிரி நான் முடிச்சிடணும். ஏன்னா குரங்குக்கு பீரங்கி மேல ஏறி விளையாடும், வாழை தூக்கி அந்த வாய்க்குள்ள ஊட்டி ஆட்டி பார்க்கும். ஆனா குச்சியை கண்டா பயப்படும். குச்சியை கண்டா குரங்கு பயப்படும், பீரங்கி மேல விளையாடு. என்ன காரணம்? அது அறிவு, அவ்வளவுதான். குச்சியை விட பெரிய ஆயுதம் பீரங்கின்னு அதுக்கு தெரியாது. அது ஆதி காலத்துல குச்சியை பார்த்து பயந்த மாதிரியே இன்னைக்கும் பயந்துகிட்டு இருக்கிற குரங்குகள் பெரியவர்கள். எங்க இளைஞன் எல்லாவற்றையும் எதிர்கொள்பவன், நாளைய கம்ப்யூட்டர்ல இருந்து நாளைய உலகம் வரையில் எதிர்கொள்பவன். அவன் ஆசைப்படுகிறான், வறுமை கோடு இல்லாத ஒரு உலகம் வேண்டும், ஜாதிகள் இல்லாத ஒரு உலகம் வேண்டும், மதச்சண்டை இல்லாத ஒரு உலகம் வேண்டும், மாசுபடாத காற்று வேண்டும், எல்லாம் என் கைக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற நூற்றாண்டு இளைஞனின் கையால் தான் அது சாத்தியம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அப்பா என்ன பேச்சையா, இளைஞர்களா முதியவர்களாங்கிறதுக்கு இப்ப நான் ஒரு முடிவு சொல்லணும். ஒரே வரியில சொல்லிடலாம், இளைஞர்களும் தான் முதியவர்களும் தான். இதை 7 மணிக்கே சொல்லியிருந்தா நாங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்போம். 4 பேர்த்த விடுறான்னு கத்த விட்டுவிட்டு இளைஞர்களும் தான் முதியவர்களும் தான், இதுக்கு ஒரு நடுவர் அவசியம் தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் ஏதாவது இதுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு பக்கம் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு சில காரணங்களையும் சொல்லணும். ஏன் இளைஞர்கள்னா இந்த மாதிரி யோசிக்காமே முடிவு எடுக்கிறவங்க அப்படின்னு ஏன் நீங்க முடிவு சொல்றீங்க? உண்மையிலே ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி படம் போட்டாங்க ஒரு 4 டிவியில. ஒரு கண்ணாடி தொட்டியில அப்படியே தங்க கலர்ல ஒரு மீன் அப்படியே ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட அங்கிட்ட ஓடுது, ஓடியாருது. க்ளோஸ் அப் காட்சியில் அதை அப்படியே அழகா காட்டுறாங்க. அப்படி பார்க்குது, திங்குது, அப்படியே ஓடுது. திடீர்னு இந்த பக்கம் அந்த மூளையில பார்த்தா ஒரு கருப்பு பூனை அப்படி முறைச்சுக்கிட்டு அப்படி பார்க்குற மாதிரி, அதுக்கு சவுண்டு கொடுப்பாங்களா நம்மளால, வேகமாக வந்து அப்படியே முறைக்குது. அப்படியே அந்த தங்க மீனை எடுத்து அந்த தொட்டிக்குள்ள அந்த பூனை போடுற மாதிரி ஒரு காட்சி. இவ்வளவுதான் அந்த படம். உண்மையிலே அந்த கொடூரமான அந்த கடுமையான தோற்றத்தை பார்த்து இளைஞர்கள் அனைவரும் மூர்க்கர்கள், அவர்களிடம் நல்லதை எதிர்பார்க்க முடியாதுன்னு தவறாக நினைக்காதீர்கள். இளைஞர்களிடமும் கல்லுக்குள் ஈரம் இருப்பதை போல அன்பும் பாசமும் அந்த இடத்துல இருக்கும். அதை நம்ம வந்து பார்க்க தவறிட்டான். அவன் இளம்பைய, அவனுக்கு என்ன தெரியும்? இளங்கன்று பயம் அறியாது. அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்காத, சொல்லாதீங்க, கொடுத்து பாருங்கள். இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுவார்கள். முதல்வன் படத்தை எடுத்தார் பாரு சங்கர், என்ன அழகான ஒரு சிந்தனை அந்த இளைஞன் இருந்துதானே வந்துச்சு. ஒரு நாள் முதல்வரானவன் என்ன பாடுபடுவான், ஒரு ஜாதி கலவரம் எப்படி ஏற்படுகிறதுங்கிறத தத்ரூபமாக காட்டிய அந்த அற்புதமான ஒரு இளமை சிந்தனை யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அந்த இளம் டைரக்டர் இருந்து தான் வந்துச்சு. இதை போய் KS கோபாலகிருஷ்ணன் இப்போ உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்க முடியாது. காரணம் என்ன? அவர் குலமா குணமா பணமா பாசமா அந்த ரேஞ்சில் தான் இப்போ எடுத்தாலும் திரும்ப ஏதாவது அது மாதிரி தான் எடுப்பாரு. பேண்டா சட்டையா அப்படின்னு தான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இருப்பாரு. சட்டை பையா சாவி கொத்தா அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. தாயா தாரமானு எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் எடுக்க முடியுமே ஒழிய இன்றைய சூழ்நிலையை தன் கருத்திலே கொண்டு அதை அப்படியே வெளிக்காட்டும் ஆற்றல் ஒரு இளைஞனுக்கு தான் இருக்கு. பெரியவர்கள் வந்து தியரி அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களை போல அந்த புத்தகங்களில் இருந்து இருக்கக்கூடிய செய்திகளை செயல்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்கள் யார் என்று பார்த்தால் இளைஞன் தான். உண்மையிலேயே கார்ல் மார்க்ஸ் அன்னைக்கு அவ்வளவு பெரிய தியரியை தன்னுடைய முதுமையில் எழுதி முடித்தார். ஆனால்
அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை செயல் வடிவத்தில் செய்து காட்டியவர் ஸ்டாலின், லெனின் ஆகிய 2 இளைஞர்கள் தான் செயல் வடிவத்தில் செய்து காட்ட முடிந்தது. அதற்காக காரல் மார்க்ஸை நான் குறைத்து மதிப்பிட முடியவில்லை. அந்த தியரி எப்படி முதுமையோ, செயல் வடிவத்தில் அந்த செய்தி வெளிவந்தால் தான் அந்த செய்திக்கே மரியாதை. எங்க அப்பா கத்துக் கொடுத்த வித்தைய நான் மற்றவங்ககிட்ட செய்து காட்டினால்தான் எங்க அப்பாவுக்கு நான் தருகின்ற மரியாதை. எனவே முதியவர்கள் தருகின்ற யோசனைகளை பெற்று இந்த நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றும் ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால், வீரியமிக்க, திண்மை மிக்க, நல்ல தைரியம் மிக்க இளைஞர்களால் தான் நாடும் வீடும் முன்னேற வாய்ப்புண்டு. அவர்களால் தான் முடியும். முதியவர்கள் யோசனையை தாருங்கள், இளைஞர்கள் படைத்து காட்டுவோம் என்று சொல்லி நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் இளைஞர்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.